Praise Lord. கர்த்தர் பேசுகிறார். பாடல் பகுதியிலே நாம் பாடத்தில் இருக்கின்ற 21வது பாடலை நாம் இப்பொழுது 20வது பாடலை இந்த பாடலை பாடப் போகிறோம். பாடலின் 5 துதித்து பாடிட பாத்திரங்கள் துங்கவன் இயேசுவின் நாமம் அதை Thank you.
வாஞ்சைகள் எல்லாம் தேவன் தீர்க்கத்தக்கதாக தேவன் மிகப்பெரிய கிருபை செய்திருக்கின்றபடினால் அவரை நாம் மேம்படும்படியாக நம் பாடத்தில் இருக்கின்ற 34வது நல்ல பாடலை நாம் 2வது பாடலாக பாடுவோம். பாடலின் 34 என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது.
நாம் தேவன் மன்னித்து நம்மிடத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னித்து நமக்கு அந்த பரிசுத்தமான வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதனாலே அவருடைய நாம் மகிமையாக நாம் பாடத்தில் இருக்கின்ற பாடத்தில் கடைசி பாடலை 152வது பாடலை நாம் கொள்வோம். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் நானும்
Psalms number 40. சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் சிவிகளை திறந்தீர். என் சர்வாக தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். முன் நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து வெடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தள்ளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அடிக்க தேடுகிறவர்கள் வெட்கமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உங்களுக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறேன். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன். என் தேவனே, தாமதியாதே. ஆமென். நாம் யாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எல்லாரையும் தங்களை என்னுடைய வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலே தேவனுடைய செய்திக்கு நாம் சொல்லுவோம். அதற்கு முன்பு சில ஜெப விண்ணப்பங்கள், சாட்சிகள் எழுதியிருக்கிறார்கள். அதை நான் வாசிக்கிறேன். மாத்தூரில் இருந்த சகோதரி நித்யா சாட்சி எழுதியிருக்கிறார். நேற்று நாங்கள் தோட்டத்தில் இருந்தபோது பூனை மூலமாக, அதாவது அவர்கள் பூனை வளர்த்து வருகிறார்கள், அது பூனை மூலமாக பாம்பை கண்டுபிடிக்க தேவன் உதவி செய்தார். அது மழை நீர் சேகரிப்பு தொட்டியில் சென்று புகுந்து கொண்டது. அதை அசைக்க முற்பட்ட போது என்னுடைய கணவர் மீது படம் எடுத்து விட்டது. படம் எடுத்து கற்களுக்குள் சென்று புகுந்து கொண்டது. அது ஒரு நல்ல பாம்பு. அதை கண்டுபிடித்து அதை அடிக்க தேவன் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் பெரிய உதவி செய்தார். இரண்டாவது அவர்களை கடித்திருக்கும். தேவன் அதிலிருந்து கடிக்காதபடிக்கு தேவன் காத்ததை கண்டுபிடிக்கவும் உதவி செய்து தேவன் கிருபை செய்தார். அப்பொழுது அவர்கள் இன்னொரு ஜெப விண்ணப்பம் சொல்லியிருக்கிறார்கள். சென்னையில் வசிக்கும் எனது அக்கா பிருந்தா நேற்று வேலையிலிருந்து வீடு திரும்ப ஸ்கூட்டி வண்டியிலே வீடு திரும்பி கொண்டிருக்கும் போது எதிரே வந்த லாரி மோதி கையில் அடிபட்டு 3 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. கை தசை சிதைவும் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அவர்கள் விரைவில் குணமடைய விசுவாசிகள் எல்லாரும் என்னுடைய அக்காவுக்காக தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களில் நினைவு கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கார். இது ஒரு ஜெப விண்ணப்பம். சகோதரி பிருந்தா
அவர்கள் இந்த ஆக்சிடென்ட்டில் அவர்கள் சிக்கிவிட்டார்கள். ஆகவே அவர்களுக்காக தேவன் நல்ல சுதந்திர உதவி செய்ய ஜெபிப்போம். இன்னும் சில ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது, அதை நான் வாசிக்கிறேன். சாட்சி இருக்கிறது. சகோதரி அமுதா இந்த சாட்சி எழுதியிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து சொல்கிறார்கள், அவருடைய பையன் கேரள் ஆஸ்பத்திரியிலே ஆப்ரேஷனுக்காக அனுமதிக்கப்பட்டு இருந்தால் பல வருடங்கள் முன்பு கால் உடைந்து விட்டது. ஆக்சிடென்ட்டிலே பிளேட் வைத்திருந்தார்கள். அந்த பிளேட்டை எடுப்பதற்காக அட்மிட் செய்தபோது டாக்டர் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால் ரொம்ப அது கிரிட்டிக்கலானது, கொஞ்சம் ஆபத்தானது என்று சொன்னார். இருந்தாலும் அந்த ஆப்ரேஷன் நல்லதுமாக நடந்து நல்ல சுகமுடைய தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அதை சாட்சியாக அறிவித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுபோல் அவன் இந்த பையன் அரியர்ஸ் நிறைய அரியர்ஸ் வச்சுட்டான் படிப்பில். அவன் டிப்ளமோ படித்தபோது அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எழுதி எல்லாவற்றிலும் அவன் பாஸாக உதவி செய்தார். அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுபோல் என்னுடைய மகன் ராய் அவர்களுக்கு பையனுக்கு ஒரு மாதமாகவே அடிவயிறு ரொம்ப வலித்து கொண்டு யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தது. தேவன் அதிலிருந்தும் நல்ல சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சாட்சியாக அறிவிக்கிறார்கள். வேறு சாட்சி எனக்கு ரொம்ப நாளாக யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால நிறைய டாக்டரை பார்த்தோம். 2-3 டாக்டரை பார்த்தோம், சரியாகலை. சில தேவனத்தில் ஜெபிச்சேன், நல்ல சுகத்தை தந்தார். கர்த்தர் பேசுகிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் சபையாராக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். வீடுகளில் சேர்ந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் நாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்கு இந்த காலை வேளையில் கடந்து செல்வோம். செய்திக்காக நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து வேதவசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். I like to read from the New Testament, from the Gospel according to John chapter 6, யோவான் 6ஆம் அதிகாரம், verse from 52 up to 62. வசனங்கள் 52 62 வரை உள்ள வசனங்கள். When I read this verse, you pay your attention to the word of God carefully. இந்த வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் கவனமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி I ask you, உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னா போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? இந்த வேதவசனங்களை நான் ஆங்கிலத்திலும் நான் வாசிக்க விரும்புகிறேன். John chapter 6 verse from 52. The Jews therefore strove among themselves, saying, how can this man give us his flesh to eat? Then Jesus said unto them, verily, verily, I say unto you, except ye eat the flesh of the Son of Man, and drink his blood, ye have no life in you. Whoso eateth my flesh, and drinketh my blood, hath eternal life. And I will raise him up at the last day. For my flesh is meat indeed, and my blood is drink indeed. He that eateth my flesh and drinketh my blood dwelleth in me, and I in him. As the living Father hath sent me,
and I live by the Father, so he that eateth me, even he shall live by me. This is that bread which came down from heaven, not as your fathers did eat manna and are dead. He that eateth of this bread shall live forever. These things said he in the synagogue, as he taught in Capernaum. Many therefore of his disciples, when they had heard this, said, This is an hard saying, who can hear it? When Jesus knew in himself that his disciples murmured at it, he said unto them, Doeth this offend you? What if ye shall see the Son of Man ascend up where he was before? Amen. May God bless this. Bless the blessings with this word. இந்த வார்த்தைகளுக்கு தேவன் அவருடைய ஆசீர்வாதம் போட்டு வராங்க. Let us pray just a moment. நாம் சிறிது நேரம் ஜெபம். எங்கள் நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். Our heavenly Father, we praise you, Lord. இந்த காலை வேளையிலே எங்களை நீ கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for you have gathered us in the morning session, Lord. இந்த காலை வேளையிலே விசுவாசி எல்லாரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே வந்திருப்பதனுடைய நோக்கம் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்மோடு கூட தொடர்பு கொள்வதற்காகவே வந்திருக்கிறார்கள். The aim of their coming is to communicate with you through your word, Lord, with the revelations. வெளிப்பாடுகளோடு உம்மோடு கூட தொடர்பு கொள்ள வந்திருக்கிறார்கள். Bless us, Lord. எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். Bless the scripture that we read, Lord. வாசித்த இந்த வேத வசனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இதிலிருந்து நாளுக்குரிய செய்தியை தாரும். From this verse you give us the message today, Lord. அது உங்கள் நாமத்தின் மகிமைக்காக அது இருக்கட்டும் ஆண்டவர்களே. Let it for the glory of you, Lord. இதை ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். We ask these things in Jesus name. Amen. You may be seated. நீங்கள் உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசித்த இந்த விதவசனங்களிலிருந்து நான் இந்த காலைகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேதவசனங்களிலிருந்து நான் இந்த காலைகளிலே பிரசங்கிக்கிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் ஆவிக்குரிய காட்டுமிராண்டிகள், ஸ்பிரிச்சுவல் கேனிபல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை தான் இங்கே பேச விரும்புகிறேன். திருக்கை செய்தியிலிருந்து வேத புஸ்தகத்திலிருந்து நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். திருக்கை செய்தியிலிருந்து ஒரு காரியத்தை படித்த போது அதைத்தான் நான் இங்கே பேசுகிறேன். ப்ராஃபட் மெசேஜ் ஸ்பிரிச்சுவல் கேனிபல்ஸ், ஆவிக்குரிய காட்டுமிராண்டிகள் என்பதைத்தான் இந்த நாளில் இந்த செய்தியாக நான் இங்கே பேச விரும்புகிறேன். செய்தியிலிருந்து நான் ஒரு கோட் படிக்கிறேன். செய்தியின் தலைப்பு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், கேள்வி பதில்கள். வேற நம்பர் 168, 168வது பாகம், 53வது வருஷம் கேள்வி பதில்கள் புக்கில். And now the Lord's day is the day that the Lord arose. இப்பொழுது கர்த்தருடைய நாள் என்பது கர்த்தர் உயிர்த்தெழுந்தது. கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால தான் இது கர்த்தருடைய நாள். Now you go get the historian Josephus, Actibus, many of those others. இப்பொழுது நீங்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்களிடத்திலே செல்லுங்கள் என்று சொல்லுங்கள். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஜோசிபஸ் என்கிறவர், ஆக்டிபஸ் என்கிறவரிடத்தில் செல்லுங்கள். ஆர் நாட் ஆக்டிபஸ், I cannot. Any of their ancient writers and you will find out back there. பழைய காலத்து எழுத்தாளர்களிட்ட நீங்கள் சென்றீங்கன்னா அந்த ஸ்கிரைப்ஸ், அந்த ஹிஸ்டரி ரைட்டர்ஸ் அவங்கள்ட்ட போனோம்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்றார். The historians of the church, சபையினுடைய சரித்திர ஆராய்ச்சியாளர், சரித்திர எழுத்தாளர். Fox book of martyrs and of many of those சபையில் வேத ஆராய்ச்சியாளர்கள், எழுத்தாளர்கள். அப்ப பாக்ஸ் புக்கு, இரத்த சாட்சிகள் புஸ்தகம் அப்படின்னு புஸ்தகத்தை போய் படிச்சீங்கன்னா இதெல்லாம் தெரியுன்றார். ப்ராஃபிட் இதெல்லாம் போய் படிச்சிருக்காரு, அதனால சொல்றாரு. ரைட். And you will find out that the only difference, நீங்க அந்த ஒரே வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க அவங்கள்ட்ட போய் படிச்சு பார்த்தீங்கன்னா.
they are a group of Jews. அவர்கள் ஒரு யூதர்களுடைய கூட்டம். யார் யூதர்கள் கூட்டம்? the scribes, historians. அந்த சரித்திர எழுத்தாளர்கள்லாம் யார்? அவங்கலாம் எல்லாம் யூதர்கள். ஜோசபஸ், ஆக்டிவஸ், இவங்கலாம் யூதர்கள். சரி, one of them they called cannibals. that was the Christians. அவங்க கிறிஸ்தவர்களை காட்டுமிராண்டின்னு சொன்னாங்க. யார் சொன்னதா? அந்த எழுத்தாளர்கள். ஜோசபஸ் என்றவர் சொல்லி கிறிஸ்தவர்கள் என்னன்னு சொல்லிட்டார் அன்னைக்கு. எஸ், ஜோசபஸ் யார்? who is the Josephus? ஜோசபஸ் யார்னா இயேசு கிறிஸ்து காலத்துல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்த ஒரு சரித்திர எழுத்தாளர், ஹிஸ்டோரியன் என்று சொல்கிறார்கள். சரித்திர எழுத்தாளர் ஜோசபஸ். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமகாலத்தில், அந்த கான்டெம்பரரி ஏஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தட் லிவ்ட், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தில் வாழ்ந்த இவர் தான் ஜோசபஸ் என்று சொல்கிற ஹிஸ்டோரியன், பெரிய எழுத்தாளர். பழைய காலத்து சம்பவம் அன்னைக்கெல்லாம் சேர்ந்து எழுத்து சிடி இது ரைட் பண்ணி வைக்கிறது, சிடி இல்லை, மெமரி கார்டு இதெல்லாம் இல்லை, பதிவு பண்ணி வைக்கிறது புக்கெலாம் இல்லை. புக்கு இருந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி வசதி இல்லை. இவர் தான் சரித்திரத்தில் கையில் எழுதி ஓலைச்சோடு தோல்சோடு எழுதி வச்சுருக்கார். இவர் தான் ஜோசபஸ். சரி, இப்போ வருவோம் கோர்ஸ். இப்போ இந்த ஜோசபஸ் என்ன சொன்னாராம்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள்லாம் காட்டு மிராண்டிகள் என்று சொன்னார். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிட்டாரு? காட்டு மிராண்டிகள். ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம். There was a man that Pontius Pilate. அங்கே ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவர் பேர் போந்தியு பிலாத்து. போந்தியஸ் பைலட், போந்தியு பிலாத்து என்று சொல்லக்கூடியவர். Killed and disciple Pontius Pilate killed Jesus, and the disciples come and stole his body. Pontius Pilate killed Jesus Christ. போந்தியு பிலாத்து இயேசு கிறிஸ்துவை கொன்றார். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் வந்து அவருடைய சடலத்தை, அவருடைய இறந்து போன சரீரத்தை திருடி சென்று விட்டார்கள் அப்படின்ட்டார். இப்படி யார் எழுதியிருக்கிறாரு? யோசிபஸ் எழுதியிருக்காரு. பைபிள்ல எப்படி எழுதுற? இவர் சரித்திரத்தில் எழுதியிருக்காரு, ஹிஸ்டரியில் எழுதியிருக்காரு. ஹிஸ்டரி உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும், ஆனா பைபிள் உண்மை. ஏன்னா பைபிள் தேவன் எழுதினது, ஹிஸ்டரிலாம் யார் எழுதினது? மனிதன் எழுதினது. அவங்க காத்துல எப்படி காத்து வாக்கில் கேட்ட செய்தி எழுதுவாங்க, அது உண்மையும் வரும், அது பொய்யாவும் இருக்கும். அதனால அதை நம்ப கூடாது. நம்ம ஜோசபஸ் எழுதின சொன்னதை நம்ப கூடாது. நம்ம யார் சொன்ன நம்பணும்? தேவன் சொன்ன, பைபிள் சொன்னது. we should believe what the Bible says, not what Josephus said. சரி, ரைட். they said, மேலும் பாருங்க, they said there was a man that Pontius Pilate and they got it hid. they got it hid. அதை ஒளிய வச்சுட்டாங்க. இயேசு சரீரத்தை போய் கல்லறையில இருந்து திருடிட்டு வந்து அதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்களாம்? ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஒளிச்சு வச்சுட்டு, and every Sunday they go to eat a part of it. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு துண்டு ஒளிச்சு வச்சதுல ஒரு துண்டை வெட்டி கொண்டு வந்து சபையில் வச்சிருவாங்க. இப்படி யார் சொல்லியிருக்காரு? ஜோசப். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா உண்மை இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில ஒரு அந்த இயேசுடைய சடலத்துல இருந்து, ஆண்டவருடைய சடலத்துல இருந்து ஒரு துண்டை வெட்டி எடுத்து வந்து சபை நடுவில் வச்சுட்டு அதை என்ன பண்ணிடுவாங்க? எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு துண்டா பிச்சு பிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு வாரம் ஒரு துண்டு, இந்த வாரம் ஒரு துண்டு, அடுத்த வாரம் ஒரு துண்டு, இப்படி வாரம் ஒவ்வொரு துண்டா வெட்டி எடுத்துட்டு வந்து வச்சு அதை சாப்பிட்டுருவாங்க. they was talking communion. அவர் எதை சொல்றாரு புரியுதா? ராப்போஜனத்தை, கம்யூனியன் சர்வீஸை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டார். சீஷர்கள் கம்யூனியன் சர்வீஸுக்கு போயிருப்பாங்க. அப்போ அங்கே இருந்தவங்க கேட்டிருப்பாங்க, எங்கே போறீங்கன்னு. நாங்கள் இயேசுவின் அப்போ சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் சாப்பிட்றதுக்கு போகிறோன்னு இருப்பாங்க, கம்யூனியன் சொல்லியிருப்பாங்க. கூட அந்த தகவல் இவருக்காக வந்துருக்கும். அப்போ இயேசுடைய பாடியை திருடிட்டு வந்து ஒரு துண்டா வெட்டி வாரம் வச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க முடிஞ்சது அப்படின்னு அதை எழுதிட்டார். அப்படியே எழுதிட்டார். யூ see, they was talking his body. you see, அவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அவர் சரீரத்தை பத்தி சொல்றாங்க, இயேசுடைய சரீரத்தை பத்தி பேசுறாங்க. they said they was talking the Lord's body, the communion. அவங்க எதை பத்தி பேசுறாங்க? அவர் ஜோசப் தவறா எழுதிட்டார். he misunderstood and wrote mistakenly. அவர் அதை தவறாக புரிந்து கொண்டு அவர் அதை தவறாக எழுதி விட்டார். யாரு? ஜோசப் தவறா எழுதிட்டார். he misunderstood about the communion. ராப்போஜனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படி எழுதிட்டார். and they didn't know what it was. and he said they were cannibals.
அது என்ன ராப்போஜனம்னா என்னன்னு தெரியாம இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய செத்து போன உடம்பை கொண்டு வந்து ஒளிய வச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு துண்டை வச்சு எல்லாரும் தின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லி, அதனால இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் காட்டு மிராண்டிங்க. காட்டு மிராண்டி தானே மனித கறி தின்னுவான். நாட்டில் நகரத்தில் இருக்கிற நல்ல மக்கள் கறி தின்னுமா? மனித கறி சாப்பிடுவாங்களா? அப்ப காட்டு மிராண்டிகள் தான் மனித கறி தின்னுவாங்க. அதனால இவங்களை கிறிஸ்தவங்களை என்னன்னு சொல்லிட்டாங்க? காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, they were cannibals, said they go eat on the first day of the week. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இயேசு கிறிஸ்து உடம்ப கறியை தின்னுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. they meet together and eat this man's body. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க சபையில வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த செத்து போன இயேசு கிறிஸ்துன்ற மனிதனுடைய உடம்ப திருடி வச்சு அதை வெட்டி துண்டு வச்சு துண்டு துண்டா போட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாரு? ஜோசபஸ். ஜோசபஸுடைய கூற்று தவறு. அவர் சொன்னது முற்றிலும் தவறு. அவர் ராங் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டார். ஆனா இவர் சொன்னதுல ஒரு நன்மை நமக்கு கிடைக்குது. இவர் சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப்பா இருக்கு. என்னன்னா, சில பிற மதத்தினர் கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மதத்தினர், யூத மதம் அந்த மாதிரிலாம் இருக்கு, இன்னும் சில மதங்கள்லாம், அவங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து சாகவே இல்லைன்றாங்க. இயேசு கிறிஸ்து சாகவே இல்லை, அது தவறு. அவர் சாகல, அவருக்கு போல வேற ஆளை பிடிச்சி சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை அப்படின்னு சில மதத்தினர் சொல்றாங்கல்ல. மற்ற மதம்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு யூதாஸ் காரியத்தை பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டாங்க, ஈசா நபி சாகல அப்படின்னு பிற மதத்தினர் சொல்றாங்க. ஆனா அந்தபடி பார்க்கும்போது ஜோசபஸ் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாரு. எதை ஒத்துக்கிறாரு? He accepted that Jesus Christ was dead. இயேசு மரித்தார், he died அப்படின்றத ஒரு விஷயம் ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் உள்ளது என்ன ஆகுது? தப்பாகுது. அதை திருடிட்டு கொண்டு போய் வச்சு வெட்டி துண்டு துண்டா சாப்பிட்டாங்க. அப்ப அவர் மரிச்சாதானே ஒரு பாடியை எடுத்துட்டு போக முடியும். அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு உண்மை புரியுது. என்னது? இயேசு கிறிஸ்துக்கு நிச்சயமா மரிச்சிருக்கிறாரு. அப்ப பிற மதம் சொல்ற குற்று ஈசா நபி மரிக்கலன்னு சொல்றது தப்பு. அதுக்கு ஒரு சாட்சி பைபிள் சாட்சி. இன்னொரு சாட்சி என்னது? ஜோசபஸ் ஹிஸ்டரி. இயேசு மரிச்சிட்டாரு, பொண்டியஸ் பைலட் பொந்தி பிலாத்து அவரை கொன்று விட்டார் அப்படின்றத ஒத்துக்கிறாரு. அப்ப இயேசு மரிச்சார்ன்றதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்குது, ஹிஸ்டரி ஆதாரம் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், glory. So they said, Josephus said the Christians were the cannibals. கிறிஸ்தவர்கள் காட்டு மிராண்டிகள் என்று சொல்லி சொன்னார். அதனால தான் நான் இப்படி சொன்னேன், இந்த தலைப்பு இந்த செய்தி கொடுத்தேன், ஸ்பிரிச்சுவல் cannibals, ஆவிக்குரிய காட்டு மிராண்டிகள். Who are the spiritual cannibals? ஆவிக்குரிய காட்டு மிராண்டிகள் யாரு? The Christians. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய காட்டு மிராண்டிகள், இயற்கையில் அல்ல. சரி, இவர் ஏன் இப்படி தப்பா சொன்னாரு? எதனால இப்படி தப்பா சொன்னார் அப்படின்னா, கம்யூனியனை தான் ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டார். கம்யூனியன் சர்வீஸ்ல லார்ட் சப்பர் இப்ப நம்ம படிச்சோம்ல, யோவான் 6ஆம் அதிகாரத்துல படிச்சோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். And Jesus said, eat my flesh and drink my blood. Jesus did not say eat the bread and eat the wine. He said eat my body and eat my blood. இயேசு ஒரு சிறு துண்டு அப்பத்தையும் ராப்போஜனமா ஒரு சின்ன துண்டு அப்பத்தையும் கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாரு. சொல்லல, அப்படி சொன்னாரா? இல்ல, he did not say like that. அவர் என்ன சொன்னாரு? என் மாமிசத்தை தின்னுங்க, என் கறியை சாப்பிடுங்க, என் மாமிசத்தை புசித்து, உள்ள இடம் இருக்கு வாங்க, உள்ள இந்த லாஸ்ட் சைட்ல, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். மாமிசம் என்ன? eat my flesh. ஃப்ளஷ்னா என்னது? கறி. ஃப்ளஷ்னா கறி, என் கறியை சாப்பிடுங்க, என் ரத்தத்தை குடிங்க என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் எதை சொன்னாரு? what he mean? he meant the last supper. அவர் ராப்போஜனத்தை சொன்னார். ராப்போஜனம் அவர் அந்த சிச்சுவேஷன்ல சொன்னார். இயேசு கிறிஸ்து சீடர்களோடு ராப்போஜனம், கடைசி விருந்து, the last supper என்று சொல்லக்கூடிய இறுதி விருந்து என்று சொல்லக்கூடிய, இறுதி ராத்திரி விருந்து என்று சொல்லக்கூடிய இந்த ராப்போஜனத்தை சொன்னார். இதான் அங்கிருந்த இஸ்ரேல் மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, இயேசு கிறிஸ்து சரீரத்தை வரை காணாமல உயிர்த்தெழுந்தார்ல, அதனால அவங்க ரொம்ப நம்பிட்டாங்க. அப்ப சரீரத்தை காணாம அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னை சாப்பிடுங்கன்னு இருக்காருல்ல, அதில் சீடர்கள் தூக்கிட்டு போய் அவரை வச்சு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, அதை வெட்டி துண்டு துண்டா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராப்போஜனத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அவர் எதை தவறா சொல்லிட்டார்? அவரு ராப்போஜனத்தை தவறுதலாக சொல்லிவிட்டார். ஓகே, நெக்ஸ்ட், அடுத்து நம்ம போவோம்.
அடுத்து இன்னொரு கோட் வாசிக்கிறேன் செய்தியிலிருந்து. அடுத்து இன்னொரு விஷயம், The 10 Virgins, 10 கன்னிகைகள் என்ற தலைப்பு. 82 பேரா, பேரா நம்பர் 82, 82வது பேரா. But they was watching the warning. அவர்கள் எச்சரிப்பை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். Who? The disciples, சீஷர்கள். About the destruction of the Jerusalem. எருசலேமினுடைய அழிவை குறித்த தீர்க்க தரிசனத்தை அவர்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் சீஷர்கள். Knowing what Jesus said and they escaped. இயேசு என்ன சொன்னார் என்கிற அந்த வார்னிங், அந்த எச்சரிப்பை அவர்கள் கவனித்துக் கொண்டே வந்து they escaped from that. அவர்கள் அழிவிலிருந்து தப்பித்து விட்டார்கள். ஹalleluya, praise God, glory. இயேசு சொன்னதை கேட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க. The historian said that, சரித்திரக்காரர்கள் சொல்கிறார்கள், யாரு? ஜோசபஸ். அது இதை சொன்னவர் யாரு தான்? ஜோசபஸ் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் ஜோசபஸ் ஸ்டேட்மெண்ட் தான். The ones who was called cannibals, they said they eat the body of this man called Jesus who used to heal them. See, they was taking the communion. இதே மறுபடியும் ஜோசபஸ் இன்னொரு கூற்று எழுதி வச்சிருக்கிறாரு. The ones who was called cannibals, காட்டுமிராண்டிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர் கிறிஸ்தவர்கள், மக்களால் காட்டுமிராண்டிகள் என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மனிதனுடைய சரீர சடலத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். எதற்காக என்றால் who used to heal them, அவங்க சுகமடையணுன்றதுக்காக அந்த மனிதனுடைய கரியை சாப்பிட்டார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா அப்படியா சாப்பிட்டாங்க அப்போஸ்தலர்கள்? அது மாதிரி எழுதியிருக்கா பைபிள்ல? இப்போ ஜோசபஸ் சொல்றது உண்மையா போய் செக் பண்ணி பார்க்கணும். எங்க பார்க்கணும்? 4 சுவிசேஷத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள், the acts of the apostles, அப்போஸ்தலர் நடபடிகள் தான் பார்க்கணும். என்ன நடந்திருக்கு, அவங்க என்ன செஞ்சாங்க போனாங்க. அவங்க யாரும் இயேசு கிறிஸ்து சார் கரியை கொண்டாந்து வெட்டி வச்சு ஞாயிற்றுக்கிழமையில ஆளுக்கு ஒரு துண்டா தின்னாங்களா? இல்ல, அப்படி எதுவும் செஞ்சதா இல்லை. ஆனா அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, ராப்போஜனம் கொடுத்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க, சபைகளை நிறுவனாங்க, இயேசுவை கிறிஸ்து என்று போய் பிரசங்கித்தார்கள். இதைத்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. யாரும் போய் இயேசு கிறிஸ்து கரியை போய் எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை. அப்ப இவர் சொன்னது தப்பு. ஆனா ஒரு விஷயம் உண்மை, they escaped from the destruction, from the judgment. இந்த மனித கறி சாப்பிடுற இந்த கும்பல், அதாவது இந்த காட்டுமிராண்டி கூட்டம் இயேசுவுடைய உடலை தின்று விட்டு நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்து விட்டார்கள் என்று சொன்னாங்க. ஹalleluya, praise God, praise God. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். ஹalleluya, praise God. They see his warning, அவருடைய எச்சரிப்பை அவர்கள் பார்க்கிறார்கள். They are watching his warning and escapes from the judgment because they are cannibals. They are eating the body and the blood of Jesus Christ. அவர்கள் இயேசுவுடைய இரத்தத்தையும் அவருடைய உடலையும் சாப்பிடுகிற காட்டுமிராண்டிகளாக இருக்கிறபடினா அவர்கள் நியாயத்தீர்ப்பிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஹalleluya, praise God. He didn't know what it was. அது என்னன்னு அந்த ஆளுக்கு தெரியல. இவ்வளவு பெரிய ஆள் தான் அவரு, பெரிய உலக புகழ் பெற்ற பெரிய சரித்திர ஆராய்ச்சியாளர். அந்த காலத்துல என்னென்ன நடந்துச்சுன்றதெல்லாம் எழுதியிருக்காரு. இயேசு கிறிஸ்து காலத்துல மட்டும் இல்ல, ஆதியாகமத்துல ஏனோக்கு காலத்துல ஏனோக்குக்கு என்னென்ன நடந்துச்சுன்னா அவர் எழுதியிருக்கிறார். எகிப்துல இஸ்ரேல் ஜனங்க பார்வோன் காலத்துல நடந்ததெல்லாம் எழுதியிருக்கார். பைபிள் இல்லாத சம்பவங்கள்லாம் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார். பெரிய வரல வேத ஆராய்ச்சியாளர். இப்படி சிறந்த ஆள் தான். ஆனா அவர் தேவாவினால் எழுதல, மனித ஞானம். அதனால அவர் கேட்டார். He didn't know that, அவர் அது என்னன்றது அவருக்கு தெரியல. Because he was a carnal man. ஏன்னா அவர் ஒரு மாமிசீகமான ஒரு மனிதன். Not a believer. அவர் யார் கிடையாது, அவர் ஒரு விசுவாசி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி கிடையாது. Who is the believer? யார் விசுவாசி? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் விசுவாசிகள். Christians are only the believers. கிறிஸ்தவர்கள் மட்டுமே விசுவாசிகள். விசுவாசிப்பது அவர் விசுவாசிப்பது. ஆமா விசுவாசி. இவரு விசுவாசிகள் அப்படின்றாங்களே. எப்படி எதை வச்சு நம்ம சொல்றோம் ஒருத்தர் விசுவாசி ஒருத்தர் விசுவாசி இல்லைன்னு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி கத்ரா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க தான் யாரு? விசுவாசி. அப்ப இயேசு விசுவாசிக்காதவங்களாம் விஷ ஊசி. இயேசு விசுவாசிக்காதவங்க விஷ ஊசிங்க. விசுவாசிக்கிறவர்கள் தான் யாரு? விசுவாசி. Because he was a carnal man, not a believer, and just a historian. அவன் சும்மா சாதாரணமா யாரோ ஒரு சரித்திர ஆராய்ச்சி, ஸ்கிரைப், ஹிஸ்டரி ரைட்டர், அப்படி அவ்வளவுதான். And they escaped the wrath.
that come upon the earth. பூமியின் மேல் வரும் கோபாக்கினியில் இருந்து அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். யார் தப்பிச்சிட்டா? ஜோசபஸ் கிடையாது, யூதர்கள் இல்லை, யாரு? சீசர்கள். the cannibals, காட்டு மிராண்டிகள் என்று சொல்ல கேனிபால், காட்டு மிராண்டிகள் என்று சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவருடைய கரியையும் குடித்து தின்றதனால அவர்கள் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அவருடைய மாமிசத்தை, அவருடைய கரியை புசித்து அவருடைய ரத்தத்தை குடித்தோமானால் அதுதான் என்ன இன்றைக்கு வெளிப்பாடும் வார்த்தையும். ஆமென். ஹalleluya. The word is the flesh, the word is the body of Jesus Christ. வார்த்தை, today the word is the body of Jesus Christ. இன்றைக்கு வார்த்தை தான் இயேசுவினுடைய சரீரமா இருக்குது. The revelation is the blood of Jesus Christ. வெளிப்பாடு தான் இயேசுவினுடைய இரத்தமா இருக்கிறது. இந்த செய்தியிலிருந்து இந்த வேத புத்தகத்தின் இந்த வெளிப்பாட்டையும் இந்த வார்த்தையும் புசித்தோமானால் வாயில் இல்ல, எதுல? இருதயத்துல. இருதயத்தில். ஏன்னா பைபிள்ல எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு. 2 கண்கள் இருக்குது, 2 காதுகள் இருக்குது, 2 வயிறு இருக்குது, 2 கர்ப்பப்பைகள் இருக்குது. இயற்கையான கர்ப்பப்பை, ஆவிக்குரிய கர்ப்பப்பை. இயற்கையான கர்ப்பப்பை பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆவிக்குரிய கர்ப்பப்பை ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. அதுதான் நம்முடைய ஆத்மா இருக்கிற இருதயம். 2 காதுகள் இருக்கிறது. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு இந்த காதை சொல்லல. அவர் என்ன சொன்னார்? இன்னொரு காது இருக்கு. எங்க இருக்கு? another ears in the heart of man. 2 ears, 2 eyes for man. spiritual eye and physical eye. இயற்கையான கண்கள், ஆவிக்குரிய கண்கள். ஒன்னு இது இயற்கையான கண்ணு, இது ஆவிக்குரிய கண்ணா? அப்படி இல்லை. இது ரெண்டுமே இயற்கையான கண்ணு தான். ஆனா இது இல்லாம உள்ள ஒரு கண்ணு இருக்குது ஆத்மாவில். அதுதான் என்னது? ஸ்பிரிச்சுவல் ஐ, ஆவிக்குரிய கண். நீங்கள் காண்கிற கண்கள் பாக்கியம் உள்ளது என்று இயேசு. ஆகவே where is the flesh body of the Jesus Christ today? This is the revelation. வார்த்தை தான் இயேசுவினுடைய சரீரமா இருக்கிறது. வசனங்கள் தான் இயேசுவுடைய சரீரமா இருக்கிறது. ஆகவே நாம் வசனங்களை புசிக்க வேண்டும், வார்த்தையை புசிக்க வேண்டும். நம்ம எதை புசிக்கணும்? நம்ம வார்த்தையை புசிக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர் ஒரு கனவு கண்டு சொன்னார், சொப்பன சொன்னார். பல வருடங்களுக்கு 20 வருஷம் கூட இருக்கும். ஒரு சகோதரர் செய்தியை புதுசாக ஏற்றுக்கிட்டு செய்திக்குள்ள வந்தார். அப்போ அவருக்கு ப்ராஃபட் மெசேஜ் புக்கு கொடுத்தோம், தீர்க்க செய்தி புஸ்தகம் கொடுத்தோம். அந்த புக்கை அவர் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டார். அவர் அன்றைக்கோ அல்லது சில நாள் கழித்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு கண்டு வந்து சொன்னார், என்கிட்ட வந்து சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு அந்த கனவு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆச்சு, ரொம்ப அதிசயமா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் எங்கள் வீட்டில் படுத்திருந்தேன், எந்திரிச்சு போய் அந்த அலமாரியை திறந்தேன், கபோர்டை திறந்தேன். கபோர்டை திறந்தா கபோர்டில் அப்படியே ஆட்டுக்கறி, அப்படியே பச்சை கறி, அப்படியே ரத்தம் ஒழுவுதான். ரத்தம் ஒழுவ கறி துண்டு துண்டா செங்கல் மாதிரி கட்டி கட்டியா வரிசையாக அதை அடிக்கிருக்குங்க. கபோர்டில் போய் கறி துண்டு அப்படியே ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரியல. நான் சொன்னேன், அந்த கபோர்டில் ஏதாவது இருந்துச்சா? என்ன இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் கொடுத்த தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் தான் அதில் இருந்துச்சுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நீங்கள் கொடுத்த இந்த ப்ராஃபட் மெசேஜ், பிரண்ணா மெசேஜ்லாம் அதில் வச்சுருந்தேன். அப்போ தான் சொன்னேன், பிரதர் அருமையான சொப்பனம், ரொம்ப அற்புதமான சொப்பனம். அது அவ்வளவும் புக்கு இல்லை, அது அவ்வளவும் இயேசு கிறிஸ்துவுடைய கறி. அது ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இயேசுடைய சரீரம், அது இயேசுடைய மாம்சம். அது அதுல இருந்து ஒழுகுற ரத்தம் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடுகளாக இருக்கிறது. தேவன் அருமையான கனவு உங்களுக்கு வெளிப்படுத்திட்டார். அதனால அந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய இயேசுவையே நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிடுறீங்க, அவரையே உட்கொள்றீங்க, அவர் கரியவே சாப்பிடுறீங்க. அப்ப நீங்க நியாயத்திற்குள்ள என்ன செஞ்சுக்கலாம்? தப்பிச்சுக்கலாம். ஹல்லேலூயா. you will escape from the wrath. ராத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம், கோபாக்கினிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டது. பிரைஸ் லார்ட். அதுபோல நாமும் இந்த செய்தியை விசுவாசிப்பதனால் இந்த செய்தி நம்ம என்ன செய்கிறது? நம்மை கோபாக்கினிலிருந்து, ராத்துல இருந்து, கோபாக்கினிலிருந்து நம்மை அது காப்பாற்றுகிறது செய்தி. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், க்ளோரி. செய்தி நம்மை கோபாக்கினிலிருந்து காப்பாற்றுகிறது. பாருங்கள், கிபி 30ஆம் மேல இருக்கு. கிபி 70ஆம் ஆண்டில் தீர்த்துவினால் எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயம் அழியுது, நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. யார் செய்தது? டைட்டஸ், the Roman general Titus destroyed Jerusalem with fire. எருசலேம் நகரத்தை நெருப்பினாலே அவர் எரித்து போட்டார். இப்படி நடக்கும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே
சொல்லியிருக்கிறார். ப்ராஃபஸி இப்படி ஏற்கனவே நடக்கும்னு இயேசு முன்னாடியே சொல்லிட்டார். லூக்கா 21:20 எருசலேம் சேனைகளால் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எருசலேம் சேனையால சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க, அழிவு சமீபம். கிபி 70 டைட்டஸ், ரோமன் டைட்டஸ் வான் பண்ணாரு இஸ்ரேல் மக்களை, சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி. இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் பார்த்து சரண்டர் ஆயிருங்க, எருசலேம் நகரத்தை சுத்தி வளைச்சிக்கிட்டு சொன்னார். ஆனா இவங்க என்ன ஆகல, அவங்க they didn't surrender. அவங்க சரண்டர் ஆகல ரோமன் சோல்ஜர்ஸ்ட. So he fired the Jerusalem city. ஆகவே எருசலேம் நகரத்தை அவர் எரிச்சிட்டார். அப்படி எரித்த போது எருசலேம் நகரத்தில் ஏராளமான யூதர்கள் இறந்து போனார்கள். தப்பித்தவர்கள் வேறு யாரும் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற காட்டுமிராண்டிகள். அல்லேலூயா. The escaped ones were the Christians, the cannibals. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய cannibals, காட்டுமிராண்டிகள் தான் தப்பித்தார்கள் இயேசுவை வணங்குகிறவர்கள். ஏன் எப்படி இந்த காட்டுமிராண்டிக்கு கூட்டம் மட்டும் இப்படி தப்பிச்சிச்சு, கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இப்படி தப்பிச்சாங்க? They ate the body of Jesus and drank the blood of Jesus. Hallelujah. So they escaped. அவர்கள் இயேசுவுடைய சரீரத்தை சாப்பிட்டார்கள், அவருடைய இரத்தத்தை அவர்கள் குடித்தார்கள். That is the word of God and the communion. அதான் அது ராப்போஜனமும் தேவனுடைய வார்த்தை. அதுதான் அவங்களை காப்பாத்திச்சு. அவங்க காப்பாத்திக்கல. எது காப்பாத்திச்சு? வார்த்தை. வார்த்தை அவங்களை காப்பாத்தி. The word saved them, not they saved themselves. The word saved them. The prophecy of Jesus saved them. இயேசு என்ன சொன்னார்? இப்படி எருசலேம் சேனையால் சூழப்படும் போது என்ன செய்யணும் நீங்க? அப்படி இயேசு சொன்னார். What Jesus said to do? Escape from Jerusalem and go unto the hills, mountains. மலைகளுக்கு ஓடி போங்க. Ran off unto the mountain, Jesus said. மலைகளுக்கு ஓடி போங்க என்று சொன்னார். எருசலேம் சேனையில் சூழப்படும் போது எல்லாரும் எங்க ஓடணுமா? மலைகள் ஓடும். அடைக்கலம். அதுதான். That is the refuge for them. அதுபோல அதுதான் அடைக்கலம் அவர்களுக்கு. இன்றைக்கு சபை காலங்கள் முடியும் போது ஆபத்து இந்த பூமியின் மேல் சபையின் மேல் ஊற்றப்படும் போது நாம் எல்லாரும் தலைக்கல்லை நோக்கி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. Let everybody go unto the headstone. The mountain came from God. Headstone is the mountain. தலைக்கல் தான். We should run unto the mountain. இப்படி ஒரு சபையின் மேல் நியாயத்துக்கு விழும்போது விசுவாசிகளை நம்ம எல்லாரும் என்ன ஆகணும்? தலைக்கல்லை நோக்கி நம்ம எல்லாரும் ஓட வேண்டும். தலைக்கல்லை நோக்கி ஓடும். நெக்ஸ்ட். ஆகவே நாம் பார்க்கும்போது எவ்வளவு மோசம், எப்படி இருந்த தேவாலயம் இவ்வளவு மோசமா வெறும் புகையாகி எரிஞ்சு போயிடுச்சு. இப்படி இருந்த தேவாலயம், ஒரு அழகா கட்டப்பட்ட பளிங்கில் கட்டப்பட்ட தேவாலயம் என்ன ஆயிடுச்சு? அது மாதிரி அழிஞ்சிச்சு. முன்னாடி இருந்த புகைத்தான் ஒரு குட்டிச்சோரா போயிடுச்சு. எருசலேம் தேவாலயம் இவ்வளவு அழகா இருந்தது. ஏன்? எதனால்? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. They didn't accept Jesus Christ as their savior. அவருடைய இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. But the disciples accepted him. ஆனால் சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். So they escaped from the judgment. ஆகவே நியாயத்திற்கு தப்பித்துவிட்டார்கள். இப்படி எருசலேம் தேவாலயம் அந்நிய சேனைகளால், ரோம சேனைகளால் அழிக்கப்பட்ட போது அது எரிந்து போய் மிக மோசமான ஒரு நிலைக்கு அது சென்று விட்டது. நெக்ஸ்ட். ஆகவே இப்படி இருந்த போது அங்கிருந்த பொருள்கள் எல்லாம் காணாம். இது ஒரு கல்வெட்டு, பழைய காலத்து கல்வெட்டு, இஸ்ரேல் நாட்டிலே கிடைத்த கல்வெட்டு. தேவாலயம் தீத்துராயன் யூதர்களை கொன்று சிறைப்பிடித்து சென்ற போது அங்கிருந்த எல்லாம் சிறைப்பட்டு எல்லாம் கைதியா பிடிச்சிட்டு போறாங்க. இதெல்லாம் தூக்கிட்டு போறாங்க, குத்துவிளக்கெல்லாம் தூக்கிட்டு போறாங்க, தங்கம்ல தூக்கிட்டு போறாங்க. அப்புறமேட்டு என்னாச்சுன்னு தெரியல. இந்த குத்துவிளக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்ன வரைக்கும் அது எங்க இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் காணா போயிடுச்சு, எல்லாம் தோல்தலா போயிடுச்சு. ரைட். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இதிலிருந்து பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை அவர்கள் காட்டுமிராண்டிகள் என்று சொன்னார். ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவர்கள் காட்டுமிராண்டிகள் அல்ல. ஆவிக்குரிய விதத்தில் வேணா சொல்லலாம், இயற்கையில் அவங்க யார் கிடையாது, காட்டுமிராண்டி. The Christians are not cannibals. The civilization and the education and the gospel all comes from Christians. Hallelujah. கிறிஸ்தவர்களால் தான் இன்றைக்கு உலகத்துக்கு நாகரீகம் வந்தது. கிறிஸ்தவர்களால் தான் தொழில்நுட்பம், எஜுகேஷன், கல்வி அறிவு வந்தது. கிறிஸ்தவர்களால் தான் ஹாஸ்பிட்டல் இந்த உலகத்தில் உருவானது.
கிழக்கிலிருந்து சுவிசேஷம் மேற்கு சென்ற போது தீர்க்கதரிசி சொன்னார். அதே மேற்கு போகும்போது அவங்க சுவிசேஷத்தை மட்டும் கொண்டு போகல, நாகரிகத்தையும் கொண்டு போனாங்க. நாகரிகத்தை மட்டும் கொண்டு போகல, கல்வி அறிவையும் கொண்டு சென்றார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி இருக்கும்போது கிறிஸ்தவர்களை காட்டு மிராண்டினா ஒத்துக்கலாமா? ஒத்துக்க முடியாது. நாகரிகத்தை சொல்லி கொடுத்தவங்க. ஒரு காலத்துல வெள்ளைக்காரர்கள் பேண்ட் இல்லாம கோவணம் கட்டிக்கிட்டு இருந்த போது கிறிஸ்தவர்கள் இங்கிருந்து சுவிசேஷத்தை கொண்டு போய் பேண்ட போட கத்து கொடுத்தாங்க. நீங்க வெள்ளைக்காரங்க கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, கோட் ஷூட் டையெல்லாம் கட்டி நம்மளோட நாகரிகமா இருக்காங்க. ஆனா இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் அவங்களுக்கு போட கத்து கொடுத்தது யாரு? அவங்களுக்கு வெள்ளையர்களுக்கு இங்கிருந்து போன மக்கள், இங்கிருந்து போன சுவிசேஷம் தான் அதை செஞ்சிச்சு. காஸ்பல் டிட் தட், made them as civilized people. நாகரிகமுள்ள மக்களாக கிறிஸ்தவம் மாற்றினது. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளையும் பாருங்க, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாத நாடுகளையும் பாருங்க. எந்த நாடு ஆசீர்வாதமா இருக்கு? கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் தான். கிறிஸ்தவத்தை புறக்கணிக்கப்பட்ட நாடுகள்லாம் சபிக்கப்பட்டு போய் கிடக்குது, சபிக்கப்பட்டு போய் கிடக்குது. இன்னும் ஆகாரம் இல்லாம இருக்கு, சாப்பிடுவதற்கு உணவு இல்லாம இருக்கு. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது, செல்வ செழிப்பாக இருக்கிறது, நாகரீகமாக இருக்கிறார்கள், கல்வி அறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் ஆஸ்பத்திரி, ஸ்கூலு, எஜுகேஷன் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? இதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன் சீகன் பால்க்கு வந்தாரு, அவர் அச்சு பிரிண்டிங் மிஷின் கொண்டு வந்தாரு. அவர் கொண்டு வரலன்னா இந்தியாவில் பிரிண்டிங் மிஷின் வந்திருக்கு, அச்சடிக்கிற இயந்திரம் வந்திருக்காது. எஜுகேஷன் கல்வி அறிவு கொண்டாந்தாரு, பெண்களுக்கு கல்வி சொல்லி பெண்கள்லாம் ஸ்கூலுக்கு வரலாம்னாரு. தான் அது ஒரு காலத்தில் ஆம்பளைங்க மட்டும் தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுமதிப்பாங்க, லேடிஸ் கிடையாது. சீகன் பால்க்கு தான் வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம் பிடிச்சி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் உட்கார வச்சு அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சார். அதுக்கப்புறம் காமராஜர் செஞ்சார் பின்னாடி. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே செஞ்சிட்டார் யாரு? சீகன் பால்க்கு. ஆனால் அது சரித்திரத்தில் எழுதப்படலை, சரித்திரத்தில் அதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டாங்க. பெரிய பெரிய காலேஜஸ்லாம் யார் கட்டியிருக்கிறார் இன்னைக்கு? கிறிஸ்டியன்ஸ் தான். வித்தில் டினாமினேஷன்லாம் அவங்களும் யார் தான்? அவங்க கிறிஸ்டியன்ஸு. ஜோசப் காலேஜ், லயோலா காலேஜ், சேவியர்ஸ் காலேஜ், இப்படி காலேஜஸ்லாம் யார் இதெல்லாம் உண்டாக்குனது? எல்லாமே கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் தான். ஆகவே பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை போய் காட்டு பிராண்டின்னு சொல்லியிருக்கிறானே, யார் சொல்லியிருக்கான்? ஜோசபே சொல்லியிருக்கிறானே. அது எவ்வளவு பெரிய தவறு. கிறிஸ்தவர்கள் தான் நாகரிகத்தை உலகத்துக்கு சொல்லி தந்தவர்கள், கல்வி அறிவு புகுத்தினவர்கள், ஹாஸ்பிட்டல் கட்டினவங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் உருவாக்கினது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போனால் லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்துட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்குலாம். ஆனால் ஒரு காலத்தில் கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இலவசமாக அவர்கள் சேவை செய்தார்கள். அப்படி காசு வாங்கினாலும் கொஞ்சம் காசு தான் வாங்குவாங்க, மருந்து மாத்திரை இது மட்டும் தான் வாங்குவாங்க, இலவச சேவை செய்தார். இன்னைக்கு இது கமர்ஷியல் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் எஜுகேஷன்லாம். ஒரு காலத்தில் அது ஒன்ஸ் இட் வாஸ் as social service, ஒரு காலத்தில் அது பொது சேவையாக இருந்தது. ஆகவே கிறிஸ்தவர்கள் காட்டு மிராண்டிகளா இல்லையா? இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஆவி அவங்க காட்டு மிராண்டிகள் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் காட்டு மிராண்டிகள் வேணா சொல்லலாம். ஆனால் இயற்கையான காட்டு மிராண்டிகள் அவ கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் இயற்கையான காட்டு மிராண்டிகள் அல்ல. அப்ப காட்டு மிராண்டிகள்னா யாரு? அப்ப உண்மையிலேயே காட்டு மிராண்டி இவங்க தான் காட்டு மிராண்டிங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் யாரு? This is the cannibals. இவங்க தான் உண்மையிலே காட்டு மிராண்டிகள். ஆப்பிரிக்காவுக்கு போனா அந்த ஜனங்களே இல்லாத காடுகளிலே, மக்களே இல்லாத காடுகளிலே வாழ்வாங்க. அவங்க ஆளை பாருங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் பாருங்க, அவங்க போட்டிருக்கிற இதெல்லாம் பாருங்க, கலர் எல்லாம் தடவிக்கிட்டு, உடம்புலாம் முகத்திலெல்லாம் தடவிக்கிட்டு, நாகரிகம் இல்லாம மரத்துலையும் கூட்டுலையும் மிருகங்களை போல பறவைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் தான் யாரு? காட்டு மிராண்டிகள். ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா கொஞ்சம் துணி தான் போட்டிருப்பாங்க, வைக்கோலையும் அதை இலைகளையும் கட்டியிருப்பாங்க மேலே, தடி கிடி கம்பு தான். இவர்கள் மனிதர்களை போல இருக்க மாட்டார்கள், மிருகங்களை போல இருப்பார்கள். ஆனால் இவர்கள் யார் தான்? அவங்க மனிதர்கள். இவங்க தான் கனிபால்ஸ். இவங்க தான் கனிபால்ஸ் என்று சொல்றது காட்டு மிராண்டிகள். ஆடு மாடு இந்த மாதிரி பறவைகள் பாம்புகள் இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெளியில இருந்து மனுஷன் யாராவது அம்பிட்டான்னா போச்சு, அவ்வளவுதான். வெளியில இருந்து யாராவது ஒரு மனிதன், நகரத்துல இருந்து ஒரு மனிதன் வந்துட்டான்னா, அவனை பார்த்துட்டானா அவ்வளவுதான். இவங்களுக்கு பெரிய திருவிழா மாதிரி இவங்களுக்கு. எதிரி மனிதனை பார்த்தா உடனே அம்பை விட்டு, அவன் விஷ அம்பை விட்டு அவனை கொன்னு அவன் உடம்ப தூக்கிட்டு வந்து மேல எல்லாம் மசாலாலாம் தடவி பெரிய எண்ணெய் சட்டி எடுத்து வச்சு நல்லா பொரிச்சு
எப்படி மிருகங்கள் கோழி சிக்கன் சாப்பிடுற மாதிரி மனிதன் வெளியில இருந்து யாராவது மனிதன் மாட்டினா அவ்வளவுதான். அவன் என்ன சொல்றானே கேட்க மாட்டாங்க. ஐயா என்னை ஒண்ணு செஞ்சாதீங்கன்னா அதை கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு எந்த இடைஞ்சல் பண்ண வரல, அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதாவது நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, நம்ம என்ன சொல்றோம் அவங்களுக்கு புரியாது. அவங்க பறவைகள் மாதிரி பாஷை பேசிட்டு இருப்பாங்க, நம்ம பாஷை அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு பெரிய விழாப்பதை எடுத்து மதுபானங்கள்லாம் வச்சு குடிச்சு கிடிச்சு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு மனித கறி சாப்பிட்றது எல்லாம் வெட்டி ஆளாளுக்கு துண்டு துண்டா போட்டு வெட்டி தின்னு சாப்பிட்றோம். இவர்கள் தான் யாரு? இவங்க கேனிபால்ஸ். இவர்கள் தான் கானிபால்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள். கிறிஸ்தவ அந்த மாதிரி வெட்டி வெட்டி கறியை பிடிச்சி தின்னுட்டு இருக்கோமா நம்ம? இல்ல. ஜோசிபஸ் மிஸ்டேக்கன்லி wrote this. ஜோசிபஸ் தவறுதலாக இதை எழுதிவிட்டார். தவறு. But ஆனால் we can claim that we are spiritually cannibals. Hallelujah. Now we are not naturally cannibals. Christians are spiritually cannibals. Amen. Praise the Lord. நாம் இவர்களை போல இயற்கையான காட்டுமிராண்டிகள் அல்ல, மனிதக்கறி தின்கிறவர்கள் அல்ல. ஆனால் ஆவிக்கிற விதத்திலே நாம் யாராக இருக்கிறோம்? நம்ம கேனிபால்ஸ், காட்டுமிராண்டியா தான். ஸ்பிரிச்சுவலா ஆவிக்கிற விதத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? காட்டுமிராண்டிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்பிரிச்சுவலி ஆவிக்கிற விதத்திலே நம்ம அதை பார்க்கணும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, கேனிபால்ஸ்னா என்ன? டிக்ஷனரியில பார்த்தேன். கேனிபால்ஸ்னா என்ன அர்த்தம்னு பார்ப்போம். கேனிபாலிசம், தன்னின உயிருண்ணி இச்சொல் ஸ்பானிய மொழியிலிருந்து வந்த சொல். இது கேனிபால்ஸ் அப்படின்றது நாட் இங்கிலீஷ் வேர்ட், அது ஆங்கில வார்த்தை அல்ல. இது என்னது? இது ஸ்பானிஷ் வேர்ட். இது ஸ்பானிய மொழியிலிருந்து வந்த வார்த்தை. ஒரு இனத்தை சேர்ந்த உயிரினம் அதே இனத்தை சேர்ந்த இன்னொரு உயிரியை கொன்று உண்டு வாழ்பவையில் தன்னின உயிர் உண்ணி என அமைக்கப்பட்டு விடுகிறது. கேனிபால்ஸ் என்ன அர்த்தம்னா, ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு உயிரினம் பிற உயிரினங்களே அல்ல, அதனுடைய உயிரினங்களையே அடித்து சாப்பிட்டால் அதுக்கு தான் என்னன்னு பேரு? கேனிபாலிசம் அப்படின்னு. நெக்ஸ்ட், அதுக்கு தான் என்னன்னு பேரு? கேனிபாலிசம் அப்படின்னு பேரு. எல்லா உலகத்துல எல்லா உயிரினங்களும் அப்படி கிடையாது. எல்லா உயிரினங்களும் பாருங்க என்னன்னு பார்ப்போம். Cannibal, a person who eats other people. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சாப்பிட்டானா அவனுக்கு என்னன்னு பேரு? கேனிபால்ஸ். சிக்கன் சாப்பிட்டா கேனிபால்ஸ். சிக்கன் சாப்பிட்றான் கேனிபாலாங்க. மட்டன் சாப்பிட்றான் அது கறி தானே. அப்படின்னா அது வேற இனம்ல. சிக்கன் மட்டன்லாம் வேற இனம், நம்ம இனம் கிடையாது. மனிதனையே தின்னாதான் இது என்னது? கேனிபால்ஸ். அப்படி பைபிள்ல நடந்திருக்காங்க. மனிதரை தின்னுவாங்களா? போது ஆமாங்க. காட்டுமிராண்டிகள் இல்ல, நகரத்துல இருக்கவனே தின்னுருக்கான். சில நேரத்துல வேற வழி இல்ல, பஞ்சம் பசி பட்டினி வந்த பஞ்சம் வந்த போது நடந்தது. அப்படி எலிசா தீர்க்கதரிசி நாட்கள் நடந்துச்சா இல்லையா? ஆமா, பைபிள்ல ராஜாக்கள் எழுதியிருக்கு. எலிசா தீர்க்கதரிசி நாட்கள்ல கொடிய பஞ்சம் வந்த போது அப்ப இஸ்ரேல் மக்களை எதிரி ராஜா தேசத்தை சுற்றி வளைச்சிட்டான், முற்றுகை போட்டான். அவன் என்கேம்ப் பண்ணிட்டான், சைஸ் பண்ணிட்டான் தேசத்தை. முற்றுகை போட்ட உடனே உள்ள இருக்கிற இஸ்ரேலுக்கு உணவு இல்லை. அதனால ரெண்டு பொம்பளைங்க வந்து ராஜா கிட்ட முறையிடுறாங்க. ரெண்டு லேடிஸ் வந்து சொல்றாங்க, ராஜாவே எங்களுக்குள்ள வழக்கு ஒரு கேஸ் இருக்கு, தீர்த்து வைங்க. என்ன கேஸ் அப்படின்றாரு. ஏதோ அடிமுடி சண்டையா இருக்கும், ஏதோ பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, பயந்துட்டார் ராஜாவே, திகைத்துட்டார். பசி பட்டினி தாங்க பிள்ளைங்கள்ட்ட சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. நேற்று நாங்கள் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் 2 பேருக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சு, குழந்தைங்க இருந்துச்சு. இன்னைக்கு என் குழந்தை 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு உன் குழந்தைய நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணோம். இவனும் ஒத்துக்கிட்டா, இந்த பொம்பளையும் ஒத்துக்கிட்டு நேற்று என் குழந்தைய அடிச்சு தின்னுட்டோம் எல்லாரும் சேர்ந்து பசிக்கு. இன்னைக்கு இவன் குழந்தைய கொடுன்னு கேட்டா ஒளிய வச்சுட்டா குழந்தைய அப்படின்னு. இவன் குழந்தைய ஒளிய வச்சுட்டா பாருங்க அப்படின்னு. ராஜா உடனே சட்டையெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாரு, கிழிச்சுக்கிறாரு. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஒரு கோபம் யாரு மேல போயிடுச்சு, தீர்க்கதரிசி மேல கோபம் போகுது. காரணம் இதுக்கெல்லாம் அந்த தீர்க்கதரிசி எலிசா தான் காரணம். அவன் தலை இருந்துச்சுன்னா நாளைக்கு அவன் தலை என்ன செய்யக்கூடாது, அவன் மேல இருக்கக்கூடாது அப்படின்னு கோபம் யார் மேல போகுது, தீர்க்கதரிசி மேல. தீர்க்கதரிசி மேல கோபப்படக்கூடாது. தீர்க்கதரிசியுடைய வார்த்தை என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். அவன் தாழ்த்தி ஐயா அப்படின்னு தீர்க்கதரிசியில போய் தாழ்மையா போய் கேட்டிருந்தான்னா பதில் கிடைக்கும். ஆனா அவன் அப்படி செஞ்ச. ஏன் இப்படி நடந்துச்சு? காரணம் எல்லாம் நடக்குது. அந்நிய தெய்வங்களை அவர்கள் வணங்கினார்கள். தேவனை விட்டுட்டு சிலைகளை விக்கிரகங்களையும் அந்நிய தெய்வங்களை போய் வணங்கினால ஜட்ஜ்மெண்ட் அவங்க. அப்ப இப்ப நமக்கு புரியுது, இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு. கேனிபால்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு உயிரினம் தன்னுடைய இனத்தையே சாப்பிட்டா அதுக்கு பேர் என்ன பேரு? That is called the cannibalism. Cannibals. இப்ப சிங்கம் எடுத்துக்கங்க, புலி எடுத்துக்கங்க,
சிங்கம், புலி, ஆடு, மாடு இந்த மாதிரி உயிரினங்கள் எடுத்துக்கிட்டா ஒரு சிங்கத்துக்கு எவ்வளவு பசி வந்தாலும், வேற மானு வேற மிருகங்கள் எது கிடைக்கலனாலும், எதுவுமே கிடைக்கலடா பசி தாங்கல அப்படின்னு கூட இருக்கிற இன்னொரு சிங்கத்தை அடிச்சு தின்னுமா? சாப்பிட நெவர், இட் வில் நெவர் ஈட் another lion, a lion. ஒரு சிங்கம் எவ்வளவு பசி வந்தாலும் இன்னொரு சிங்கத்தை அடிச்சு சாப்பிடாது. ஒரு புலிக்கு எவ்வளவு பசி வந்தாலும் வேற மிருகங்களை அடிச்சு தின்மையில இன்னொரு புலி தன்னு கூட இருக்கிற இன்னொரு புலியை, தன்னை போலவே இருக்கிற இன்னொரு புலியை தின்னாது. அதுபோல ஆடு மாடுகள் எவ்வளவு பசி வந்தாலும் புல்லுதான் சாப்பிடும். அப்படி புல்லு கிடைக்கல என்ன பண்ணுது? ஒரு கண்ணுக்குடியை எல்லாம் சேர்ந்து அடிச்சு தின்றலாம்னு சொல்லிக்குமா ஆடு மாடு? சொல்லுமா? சொல்லாது. எவ்வளவுதான் பசி வந்தாலும் தன் இனத்தை அவைகள் சாப்பிடாது. ஏன்னா அது கேனிபால்ஸ் கிடையாது. அது என்ன கிடையாது? கேனிபால்ஸ். ஆனா இந்த உலகத்துல வேறு சில உயிரினங்கள் இருக்கிறது. அவைகள் பிற இனத்தையும் சாப்பிடும். வேற வழியே இல்லை அப்படின்னா, வேற வழியே இல்லைன்னும் போது என்ன செய்யும்? தன்னினத்தையே சாப்பிட்டு விடும். அது மாதிரி சாப்பிடும். தன்னினத்தை சாப்பிடக்கூடிய மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் இருக்குது உலகத்துல. லேவியராகமம் 11 அதிகாரம். இப்ப பைபிள்ல எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க. ஃபுட் மெனு பைபிள்ல நமக்கு சாப்பிடக்கூடிய அந்த லிஸ்ட், உணவு பட்டியல் தந்திருக்காங்க. லேவியராகமம் 11 அதிகாரம். வசனம் 1 இருந்து லேவியராகமம் 11:1 இருந்து, கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்கள் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ சிந்தங்கள் யாவெனில், மிருகங்களில் விரி குழம்புள்ளதாயிருந்தும் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுவதெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் அசை போடுவது விரி குழம்புள்ள ஒட்டகமானது அசை போடுவதாயிருந்தாலும் அதுக்கு விரி குழம்புள்ளாதபடியால் அதை உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். புலி முசலானது அசை போடுவதால் அதுக்கு விரி குழம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். முயலானது அசை போடுவதால் அது விரி குழம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். பன்றியின் குழம்பு விரி குழம்புள்ளதாக குழம்பும் இரண்டாக பிரிந்ததாயிருந்தும் அது அசைப்படாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். இவைகளுடைய மாம்சத்தை புசிக்கவும் இவைகள் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கிறது. இப்ப லேவியராகமம் 11 அதிகாரத்துல நமக்கு ஃபுட் மெனு கொடுத்திருக்காரு. உணவு பட்டியல் கொடுத்து, ஒரு ஹோட்டல்ல எப்படி உணவு பட்டியல் தராங்க? ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோம் ஒரு லிஸ்ட் தருவாங்க. அது பேர் என்ன பேரு? மெனு கார்டுன்னு பேரு. மெனு கார்டு. அதுல இந்த ஹோட்டல்ல இன்னைக்கு என்னென்ன இருக்கு? சூப்பு, காளான் சூப்பு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பீஸா, அப்படி வரிசையா இருக்கு. அதுல எழுதி இருக்குன்னா இப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த இது இருக்கு, அதை சாப்பிடலாம்னு அர்த்தம். அதே போல ஆண்டவர் நமக்கு ஃபுட் மெனு கொடுத்திருக்காரு, மெனு கார்டு கொடுத்திருக்காரு. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு பட்டியல் மெனு கார்டு கொடுத்திருக்காரு. எதுல கொடுத்திருக்காரு? மெனு கார்டு எங்க இருக்குது? ஒரு பெரிய கார்டு அடிச்சு கொடுத்திருக்காரா? இல்ல. லேவியராகமம் 11 அதிகாரம். Leviticus chapter 11 தான் the food menu card to the Jews, the eatables and non eatables. சாப்பிடக்கூடியது சாப்பிடக்கூடாதது என்ன என்று தேவன் அந்த லேவியராகமம் 11 அதிகாரத்தில் கொடுத்திருக்கார். இந்த லிஸ்ட்ல மனித கறி வருதா? இல்ல. ஏன் மனித கறி நம்ம சாப்பிடக்கூடாது? Why should not we eat the human flesh? Because it is not in the eatable things in the Leviticus chapter 11. லேவியராகமம் 11 அதிகாரத்துல சாப்பிடக்கூடியது சாப்பிடக்கூடாது ரெண்டும் இருக்குது. எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல அந்த லிஸ்ட்ல பார்த்தா சாப்பிடக்கூடிய லிஸ்ட்ல மனித கறி சாப்பிடலாம் சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவர் சொல்லவில்லை. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? சில பேர் கேள்வி வரும், ஏன் மனித கறி சாப்பிடக்கூடாது கேள்வி வரும். ஏன்னா தேவன் லேவியராகமம் 11 அதிகாரத்துல சாப்பிடக்கூடியது இதுதான் சொல்லியிருக்காரு. அதுல மனித கறி இல்லை. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. மனித கறி சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, மனிதனை கொலை பண்ணாவே பாவம், அப்புறமேட்டு எப்படி சாப்பிடுறது? கொலை செய்தாலே என்ன செஞ்சிருக்க ஆண்டவர்? இது பாவம்ன்ற. ஒரு மனிதனை மர்டர் பண்ணாவே sin, murder is sin. Then how should we eat the flesh of the human body? Amen. Praise the Lord. நரமாம்சம் சாப்பிடக்கூடாது சொல்லி இருக்குது. நரமாம்சத்தை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதுபோல ஹியூமன் சாக்ரிஃபைஸ், we should not do the human sacrifice. மனிதர்களை என்ன செய்யக்கூடாது? பலியிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் அதுவும் சொல்லியிருக்காரு. மனிதர்களை பலி செலுத்தவும் கூடாது. அதுபோல மனிதர்களை, ஆடு மாடு தான் பலி செலுத்தணும், மனிதர்களை பலி செலுத்தக்கூடாது, மனிதனை கொல்லக்கூடாது.
அதுபோல மனிதனை சாப்பிடக்கூடாது, மனித கறியை சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. சில பேருக்கு சில கேள்வி வரும், இங்கே சொன்ன சில விஷயத்தில். இப்போ சிலதெல்லாம் சாப்பிட்றோம், இப்போ முயல், ஐயோ முயல் சாப்பிடக்கூடாதா, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் முயல் அப்படின்னு கேட்கலாம். அது பழைய ஏற்பாடு. இந்த இதுக்கு பதில் எங்க இருக்குன்னா, அப்போஸ்தலர் சாப்டர் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல இதுக்கு பதில் இருக்கு. பேதுருட்ட தேவன் சொன்னாரு, பேதுரு பார்க்கறாரு, பெரிய வானத்திலிருந்து ஒரு பெரிய வெசல், ஒரு பெரிய ஷீட் வருது, பெரிய ஒரு கப்பல் மாதிரி ஒன்று இறங்கி வருது, ஒரு துப்பட்டி போர்வை, அதுல சுத்தமான மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள் இருக்கு. முயல் இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன முயல் அதுல இருக்குது, தேவன் இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பன்றி அதுல இருக்குது, இதெல்லாம் இருக்குது. தேவன் பேதுருட்ட சொன்னாரு, பேதுருவே பசியா இருக்கியா? ஆமா ஆண்டவரே. அப்ப அடிச்சு சாப்பிடு, எல்லாத்தையும் இதை சாப்பிடு, முயலுக்கு எல்லாத்தையும் சாப்பிடு. உடனே பேதுரு, ஐயோ ஆண்டவரே, சின்ன பிள்ளையில இருந்து நான் இதெல்லாம் சாப்பிட்டது இல்லையே, ஐயோ ஒரு யூதன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, லேவியராகமத்தில் சொல்லியிருக்கல, ஜூவிஷ் ஃபுட் மெனு என்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு, அதைத்தானே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பைபிள் படி பார்த்தா நம்ம நண்டு சாப்பிடக்கூடாது, ராட்டுலாம் சாப்பிடக்கூடாது. பழைய ஏற்பாடு ஆஸ் பர் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட். ஏன்னா ஃபிஷ்ல வந்து ஸ்கேல்ஸ் இருக்கணும், மீன்கள்ல என்ன இருக்கணும், செதில்கள் இருக்கணும். ஸ்கேல்ஸ் சொல்ற செதில்கள் இருக்கணும். மீனுக்கு செதில் இருக்குது, நண்டுக்கு செதில் இருக்கா? ராட்டுக்கு செதில் இருக்கா? இப்போ நண்டு சாப்பிடக்கூடாது, ராட்டு சாப்பிடக்கூடாது, முயல் சாப்பிடக்கூடாது, சோ மேற்படி அது என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் பழைய ஏற்பாடு படி. இதெல்லாம் எதன்படி? இது பழைய ஏற்பாடு படி. புதிய ஏற்பாட்டில் அது இல்லை. ஒரு ஊழியக்காரர் விருவர் வந்தார், பிரானம் விருவர் வர வேகமா, பிரானம் உங்களை நான் ஊழியக்காரனை ஏற்றுக்க முடியல என்னால் அப்படின்னா, உங்களை என்னால் ஊழியக்காரனை ஏற்றுக்க முடியல, என்ன செய்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க. உன்னை ப்ராஃபட் சார், நான் என்ன தப்பு பண்ணேங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க காலை சாப்பாட்டுக்கு முட்டை ஆம்லேட்டும் பன்றி கறியும் தின்னிட்டு வரீங்க, வந்து எப்படி ஊழியக்காரனை உங்களை ஏற்றுக்க? பன்றி கறி தின்றீங்க, உங்களை எப்படி நான் ஊழியக்காரனை ஏற்றுக்கிறேன்? உடனே ப்ராஃபட் சொன்னாரு, அதுல என்ன தப்பு இருக்குது, இதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரானமுக்கு 7 ஏஞ்சல்ஸ் சொன்னாங்கல்ல, அந்த மேகம் வானத்துல இறங்கி சில கிளவுடு. அப்ப இறங்கி வரும்போது அவர் என்ன எதுக்கு தெரியுங்களா போறாரு? அவரு பன்றி வேட்டைக்கு தான் போறாரு, பன்னியை சுடுறதுக்கு தான் போறாரு. அப்பதான் எது இறங்கி வந்தாங்க, 7 தேவதூதர்கள் இறங்கி வந்து they gave him the big commission to him, a great commission to him. அப்பதான் அவங்க இறங்கி வந்து அவருக்கு பெரிய ஊழியத்தை அவருக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். இதெல்லாம் பாவம் இல்லையா, அப்படி பன்றி கறி தின்றது பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ப்ராஃபட் சொல்றாரு, அது பாவம் இல்லையே. யார் சொன்னா அது பாவம்? ப்ராஃபட் சொல்றாரு, இப்ப லேவி 1 தீமோத்தேயு 2 எடுத்து படிச்சு பாருங்க அப்படின்றாரு. உடனே அந்த பிரதருக்கு எடுத்து சொல்றாரு, 1 தீமோத்தேயு எடுங்க பாருங்க, பைபிள் என்ன சொல்லின்னு பாப்போம் அப்படி. அதை படிங்க, யாராவது எடுத்து. கொரிந்தியன்ஸ், தீமோத்தேயு இல்ல, தேவன் படைத்ததெல்லாம் இல்ல. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ப்ராஃபட் இந்த வசனத்தை தான் சொல்றாரு பாருங்க. பைபிள் சொல்லுது, for every creature of God is good. தேவன் படைச்ச எல்லா சிருஷ்டிப்பும் every creatures of God is good. தேவன் படைச்ச எல்லா படைப்பும் எப்படி தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்கு. and nothing to be refused. எதையே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா முயலா சொல்லாதீங்க, ராட்டா ஐயோ ராட்லாம் வேணாம், நண்டெல்லாம் வேணாம், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நண்டு ராட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அப்படி தள்ளாதீங்க. அப்படி சாப்பிடாத பிடிச்சி வாயில் வச்சு திரிக்க சொல்றீங்களா? இல்ல, அதுவும் செய்யக்கூடாது, அதுவும் செய்யக்கூடாது. சில பேர் கட்டாயப்படுத்துவாங்க, யாரையும் நம்ம டோன்ட் கம்பல் எனிபடி அபவுட் ஈட்டிங் த ஃபுட். உணவு சாப்பிட்றதுல யாரையும் நம்ம வெஜ் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸில் வெஜிடேரியன் இருப்பாங்க, நான் வெஜிடேரியன், கிறிஸ்தவரில் சைவ உள்ளவர் இருப்பாங்க, அசைவ உள்ளவர் இருப்பாங்க. சைவ சாப்பிட்றவங்கள அசைவக்காரங்க போய் கட்டாயப்படுத்தக்கூடாது, கம்பல் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேர் ஓன் வில், அது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஈட்டிங் ஆஃப் த ஃபுட்ஸ் தேர் ஓன் வில், எதை வேணாலும் அவங்க சாப்பிடலாம்.
விருப்பப்பட்டா சாப்பிடலாம், விருப்பம் இல்லாதவங்களை நம்ம போட்டு கட்டாயப்படுத்தி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது. அது தவறு. பாப்பட் சொல்றாரு, மாம்சம் புசிக்கிறவன், பவுல் சொல்றாரு கொரிந்தியர்ல, மாம்சம் புசிக்கிறவன் மாம்சம் புசிக்காதவனை பலவீனமாக எண்ண வேண்டாம். அதுபோல மாம்சம் புசியாதவன் மாம்சம் புசிக்கிறவனை பலவீனமாக எண்ண வேண்டாம். யாரையும் வீக்கா நினைச்சாங்க, அவங்களுடைய ஓன் வில், சொந்த விருப்பம். ஆக நாம் பார்க்கும்போது சில இனங்களிலே தன்னுடைய இனத்தையே சாப்பிட்டு விடுகிறது. மனுஷனுக்கு வரதுக்கு முன்னாடி மிருகத்திலிருந்து ஆரம்பிப்போம். சில உதாரணம் சொன்னேன். ஸ்பைடர் என்று சொல்றோம்ல, அது நல்ல உதாரணம். இதுக்கு என்ன, ஸ்பைடர் என்று சொல்லக்கூடிய சிலந்தி, சிலந்தி வகை இதுக்கு நல்ல உதாரணம். ஒரு சிலந்தி இனப்பெருக்கம் செய்யும் போது ஆண் சிலந்தி பெண் சிலந்தி இனப்பெருக்கம் செய்யும். இப்படி இனப்பெருக்கம் செய்யும் போது இனப்பெருக்கம் முடிந்த உடனே முதல் வேலையா பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை கடிச்சு தின்னுடணும். கடிச்சு சுத்தமா ஒண்ணு விடாம அதை சாப்பிட்டு முடிச்சிடும். எதுக்காக அப்படின்னா சத்து வேணும். முட்டை குஞ்சு பொரிப்பதற்கு அதுக்கு என்ன வேணும், அதுக்கு சத்து வேணும், வாழணும். கடலிலே சில மீன் வகைகள் இருக்கிறது, கடலிலே சில ஸ்பெஷல் ஸ்பீசியஸ் திங்ஸ் இருக்குது, கிரீச்சர்ஸ் இருக்குது. குட்டி முட்டை குட்டி போடும்போது வெடித்து தான், தாய் வெடித்து தான் குஞ்சுகள் வெளியே வருகிறது. கடல்ல சில கடல்ல சில உயிரினங்கள்ல பார்த்தா குஞ்சு எல்லாம் தாய்க்குள்ள இருக்கும். திடீர்னு தாய் வெடிச்சு அந்த தாயுடைய வயிறு வெடிச்சு அதுல இருந்து குஞ்சுகள்லாம் வெளியே வந்துடும். குஞ்சுகள் வெளியே வந்து முதல் வேலையா தாயவே எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுரும். எல்லா குஞ்சுகளும் சேர்ந்து அம்மாவையே கடிச்சு 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 சாப்பிட்டு சுத்தமா முடிச்சிடும். சுத்தமா தாயை ஒண்ணு விடாம தின்னு முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா அப்படி சாப்பிடலன்னா அந்த குஞ்சுகள்லாம் செத்துரும். அந்த குஞ்சுகளுக்கு பயங்கர பசி ஏற்படுமா, பயங்கரமான பசி ஏற்பட்டு சர்வைவ் பண்றதுக்கு, சர்வைவ் தப்பி பிழைப்பதற்கு they did eat their mother. அவங்க அம்மாவே அதை என்ன செஞ்சது, சாப்பிட்டுருது. தண்ணினத்தையே என்ன செய்யறது, சாப்பிடுறது, தண்ணினத்தையே சாப்பிடுறது. அதுக்கு தான் கனிபால்ஸ். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது மட்டும் இல்ல, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னார். Except you eat the body of the Son of Man and drink the blood of the Son of Man, you will not have the eternal life, Jesus said. Son of Man புசிக்கணும். நம்ம யாரை புசிக்கணும், நம்ம இப்ப Son of Man புசிக்கணும். அப்பொழுது அநேகர் அங்கிருந்து அநேகர் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். many went from him, ran from him. நிறைய பேர் அவரை விட்டு ஓடிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, நம்ம படிச்சோம்ல, this is the hard message, hard deep things, hard sayings. They said this is the hard sayings. இது ரொம்ப கடினமான உபதேசம். this is the deep hard doctrine என்று சொல்லிட்டு போனாங்க. இது கடினமான உபதேசம், இதை யாரும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாதுன்னு ஓடிட்டாங்க எல்லாரும். இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஓடிட்டாங்க. 12 பேர் தான் அங்க நின்றாங்கன்ற ப்ராஃபட் சொல்றார். ஆழமான விஷயம் பேசும்போது 5000 பேர் இயேசு கிறிஸ்து சுத்தி இருந்தாங்க. ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து சுத்தி எப்போ எவ்வளவு பேர் இருப்பாங்க, 5000 பேர் இருப்பாங்க. 5000 பேர் சுத்தி ஒரு நேரத்துல 5000 பேர் ஒருத்தர் சுத்திட்டு வந்தா எப்படி இருக்கும் பாருங்க. முதலமைச்சர் கூட இங்க எப்படி வரமாட்டாங்க, யாரும் கூடவே 5000 பேர் இருப்பாங்க. முதலமைச்சர் பிரதமர் கூட இருக்குமா, அப்படி இருந்தாங்க. இயேசு ஹீரோவா நினைச்சாங்க. உண்மைதான், ட்ரூ, ஹி இஸ் ஹீரோ ஆஃப் ஹீரோஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ் வந்து பெரிய ஹீரோ மாதிரி 5000 பேர் அவர் சுத்திட்டு வந்தாங்க ஒரு காலத்துல. ஏன்னா சாப்பாடு கிடைச்சிச்சு அவங்களுக்கு, அதனால வந்தாங்க. அப்புறம் அந்த 5000 சுருங்கிருச்சு. 5000 சுருங்கி 70 மாறிடுச்சான். 5000 சுருங்கி எவ்வளவு பேர் ஆயிடுச்சு, அது 70 பேர் தான் போனாங்க. எங்க போனாங்க, ஒரு போலீஸ்காரங்க பாரா பண்ற மாதிரி கூட போனாங்க. 5000 ஆயிடுச்சு. 5000 70 மாறிடுச்சு. 70 அப்புறம் என்ன மாறிடுச்சான், 12 மாறிடுச்சு. 70 12 மாறிடுச்சு. ஆழமான விஷயத்தை பேசும்போது குறையத்தான் செய்யும். அதனால இன்னைக்கு இதுல இருந்து என்ன தெரியும், செய்தியில டீப் மெசேஜ் வரும்போது, செய்தியில தேர்ட் புல் போன்ற ஆழமான 7 சீல்ஸ் போன்ற விஷயங்களை பேசும்போது ஏன் அதை நிறைய பேர் ஏத்துக்கிறது இல்ல, நிறைய பேர் ஏன் அதை புறக்கணிக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது தான் இன்றைக்கு மனவாட்டிக்கு நடக்கிறது. இயேசு டீப் திங்ஸ் பேசினாரு. அதுதான் ப்ராஃபட் சார், that is the third pull in his time. அதுதான் அவருடைய காலத்துல 3ஆம் இழுப்பு. Today we come into the third pull now. இப்பொழுது நாம் 3ஆம் இழுப்புக்கு வந்து விட்டோம். ஹல்லேலூயா. praise God. 7 seals is the third pull message. ஹல்லேலூயா. 7 முத்திரை என்னது, இது 3ஆம் இழுப்பு. அப்ப third pull வரும்போது இது ரொம்ப டீப் டாக்டரினா போயிடும், ஹார்ட் டாக்டரினா போகும். அப்ப
not all of us will accept this. நம்மள நிறைய பேர் இதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது. It will bitter to our belly. அது நம்ம வயிற்றுக்கு கசப்பா இருக்கும். Cannot digest. இது சிரிக்காது, நமக்கு இது என்னது சிரிக்காது, ரொம்ப ஹார்டா இருக்கும். இப்படி இயேசு கிறிஸ்து என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னபோது எல்லாரும் அவரை விட்டு ஓடிட்டாங்களாம். அப்ப ஓடும்போது என்ன வார்த்தை சொல்லிட்டு போனாங்கன்னா, this man is the vampire அப்படின்னு போனாங்க. They said this man is the vampire. vampire 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 இங்கிலீஷ் வேர்ட். அந்த vampire வார்த்தை அர்த்தம் என்ன, ரத்த காட்டேரி அப்படின்னாங்க. காட்டேரின்னு சொல்றோம்ல, ரத்த காட்டேரி சினிமா வரும்ல, கதை புத்தகம்லாம் இருக்கும், ரத்த காட்டேரி கதை. அப்படியே பல்லு நீட்டிட்டு இருக்கும், அப்படியே ரத்தமா ஊத்தும், அப்படியே பேய் கதை. அப்ப இயேசு கிறிஸ்துவ கடைசியா என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் என்னன்னு சொன்னாங்க, கேனிபால்ஸ். கிறிஸ்தவர்களை கேனிபால், கிறிஸ்தவர்களை காட்டு மிராண்டின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவ என்னன்னு சொல்லிட்டாங்க, இப்ப வாம்பயர், ரத்த காட்டேரி. இவன் ஒரு ரத்த காட்டேரி, அதனாலதான் ரத்தத்தை குடின்னு சொல்றான், என்னுடைய உடம்பை சாப்பிடுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை இப்படியாக யூதர்கள் தவறான விதத்திலே அவர்களை அழைத்தார். பாத்தீங்களா எப்படி பேர் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேரு, ரத்த காட்டேரி, வாம்பயர். கிறிஸ்தவர்களுக்கு என்ன பேர், ஆதி கிறிஸ்தவர்களுக்கு கேனிபால்ஸ், மனித கறி தின்னுகிறவர்கள். இப்படி ஒரு தவறான பெயரை கொடுத்துட்டாங்க. ஆனால் ப்ராஃபட் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொன்னதை அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் விஷயம். அவங்க சொன்னதை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, தவறா. அநேக காலங்களில் தேவன் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறார், தேவன் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறார் ஒரு மெசேஜே கொடுத்திருக்காரு. God being misunderstood. தேவன் எப்பொழுதும் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறார் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை பேசியிருக்கார். ஒவ்வொரு காலத்திலும் செய்தி மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒன்று செய்தி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை, இன்னொன்று செய்தி ஒருவேளை தவறாக மக்களால் புரிந்து கொள்ள. ரெண்டும் தப்பு. செய்தியை சரியா என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்மளால முடியாது, கார்னல் மைண்ட்ல முடியாது. தேவனுடைய கிருபை தேவை, பரிசுத்தாவி நமக்கு தேவையாயிருக்கு. தாழ்மையோட நம்ம ஆண்டவரே செய்தியை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. செய்தியை நான் ஆராயக்கூடாது ஆண்டவரே, செய்தியை நம்ம ஆராயக்கூடாது. ஆனா செய்தியை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் கண்ணில் வெளிப்பாடு என்ன செய்யணும், படணும். அதுதான் தட் இஸ் த ரைட், அதுதான் கரெக்ட். செய்தியை நம்மளா ஆராய்ச்சிக்கிட்டு போனோம்னா தப்பா போயிடுவோம். ஆனால் செய்தியை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம் கண்களில் தேவனே அதை என்லைட் பண்ணணும். God should enlighten that point to us. That's the right way. அதுதான் என்னது சரியானது. அப்படி போனோம்னா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறது, பெரட்டி விட்டுரும். வேகமா போற ஒரு கார் மாதிரி, பஸ் மாதிரி வேகமா போயிட்டு இருக்கும்போது நல்லா தான் போவோம். திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிடும், தட்டி விட்டுரும். சில பேர், நிறைய பேர் இப்படிதான் ஆராய்ச்சி தவறுதலாக போயிட்டாங்க செய்தி. அதுதான் படிக்க வேணாம்னு சொல்ல, படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம தேவன் காட்டணும், அதை ஞான உதயம், அதான் என்லைட்டன். தேவன் திடீர்னு ஒரு லைட் அடிச்ச மாதிரி பாயிண்ட்டை காட்டும் போது அப்ப அது அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு தவறாகாது. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் காட். அப்படி சொல்லி சீஷர்களை ஏன் அவங்க கேனிபால் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ஏன் ரத்த காட்டேரி என்று சொன்னார்கள். செய்தியை தவறாக புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் ராப்போஜனம் செய்ததை அவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டார்கள். அதுதான் அவங்க செஞ்ச தப்பான ஒரு காரியம். பட் ஆனால் உண்மை என்ன, உண்மை என்பது இயேசு கிறிஸ்து மனித கறியை சாப்பிட சொல்லவில்லை. என்றால் மனித கறி சாப்பிடுவது சட்டத்தின்படி, வேத சட்டத்தின்படி தவறு. புதிய ஏற்பாட்டில் அது மாற்றப்படவில்லை. ஆனா அவர் எதை சொன்னார், தன்னை சாப்பிடும்படி சொன்னார். அவரை சாப்பிடும், எப்படி ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்கிற விதத்திலே அவர் தன்னை சாப்பிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எப்படி சாப்பிடுகிறது, நமக்கு நீங்க மனுஷமான மாம்சத்தை புசித்தால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். ஆகவே நம்ம நித்திய ஜீவனை பெற வேண்டும்னா மனுஷமான மாம்சத்தை புசிக்கணும். அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் கையை ஏன் சாப்பிட்டாங்கன்னா, அவர்கள் சுகமடைவதற்காக சாப்பிட்டார்கள் என்று சொன்னார். முக்கியமான பாயிண்ட், அவங்க சுகமடைகிறதுக்காக ராப்போஜனை சாப்பிட்டாங்க. அதுதான் அவங்க தப்பா சொன்னாங்க. இப்ப நம்ம எதை நோக்கி போயிருக்கோம், சுகம் மட்டுமல்ல, இன்னைக்கு நமக்கு நம்ம ராப்சர் ஆகணும். அல்லேலூயா, நம்ம ராப்சர் ஆகணும், எடுத்துக்கொள்ளப்படணும், மறுரூபம் அடைய வேண்டும். நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்றால், அப்படியானால் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் சதையை, அவருடைய கரியை புசித்தாலே ஒழிய நாம் மறுரூபமாக முடியாது. Because rapturing
faith is in that. எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் அதுல தான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் சதையில தான் இருக்கு, அவருடைய கரையில. ஏதேன் தோட்டத்திலே அவர் கர்த்தர் நன்மை தீமை அறிவித்ததை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார், அதை சாப்பிட்டு விட்டார்கள். ஆகவே ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் இழந்தார்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருந்தால் அவர்கள் மறுரூபம் அடைந்திருப்பார்கள். ஆதாமும் ஏவாளும் அன்றைக்கே அவர்கள் மறுரூபம் அடைந்திருப்பார்கள். ஆனால் அடைய வாய்ப்பு இல்லை. ஜீவ விருட்சத்தை அவர்கள் சாப்பிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இங்கே சொன்ன விஷயம் அங்க நடந்திருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் காட். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். ஜீவ விருட்சம் யார்? இயேசு கிறிஸ்து. ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து. அப்ப ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டிருந்தாங்கன்னா அப்ப இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் சாப்பிட்டிருப்பாங்க. சாப்பிட்டதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? ராப்போஜனம் சாப்பிட்டா சரீர சுகம். அப்ப உண்மை அது அடையாளம். ராப்போஜனம் என்பது இயேசுவின் சரீரத்துக்கு ரத்தத்துக்கும் ஒரு அடையாளம், சிம்பிளை சாப்பிட்டா சரீர சுகம். உண்மையான கரியை சாப்பிட்டா சரீர சுகம் மட்டும் இல்ல, என்னது நித்திய ஜீவன், மறுரூபமே அடைந்து விடுவோம். ஒரு ஆத்ம சுகம், சரீர சுகம் மட்டுமல்ல, இதுக்கு என்னது? ஆத்ம சுகம், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் நமக்கு கிடைச்சு. ஆகவே ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் சாப்பிடாமல் விட்டு விட்டது. நெக்ஸ்ட் அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாமல் விட்டு விட்டது தான் ரொம்ப தப்பான காரியமாயிருச்சு. ஆனா அந்த ஜீவ விருட்சத்தை இன்னைக்கு பிரைடு சாப்பிடும்படி தேவன் தருகிறார். ஆதாம் ஏவாள் விட்ட அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இயேசு கிறிஸ்து மணவாட்டிக்கு தர்றார். ஆமென். எபேசபையின் தூது, எபேசபைக்குரிய பரிசு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்ப ஏதேன்ல இருந்த ஜீவ விருட்சம் ஏறி மேல போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? பரதீசுக்கு போயிடுச்சு. ஏதேன்ல இருந்த ஜீவ விருட்சம் பரதீசுக்கு போயிடுச்சு, பரலோகத்துக்கு போல. பரலோகத்துல இருக்குன்னு சொல்லல ஆண்டவர். எங்க இருக்குன்னாரு அவரு? பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்ப ஏதேன்ல ஆதாம் ஏவாள் சாப்பிடாம விட்ட ஜீவ விருட்சம், the left tree of life that was in the Eden now went into the paradise. Not heaven. பரலோகத்துக்குள்ள paradise இருக்கு. paradise is the 6th dimension, 7th dimension, 6th dimension. ஜீசஸ் எங்க இருந்தாரு? 7th ல தான இருந்தாரு. ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? 6th ல தான் இருக்கு. ஜீவ விருட்சத்துக்கு நீ 6th ல இருக்கு. ஆனா ஜீசஸ் எங்க இருந்தாரு? 7th ல. அப்ப ஜீசஸ் இங்க இல்லையா? ஏன் ஜீசஸ் இருந்தாரு? இங்க ஆவியில இருந்தாரு. அங்க எப்படி இருந்தாரு? 7th. பிரைடுக்குள்ள இருந்தது யார் தான்? ஜீசஸ் தான். இயேசுவுடைய ஆவிதான் பிரே மணவாட்டிக்குள்ளே இருந்தது ஜீசஸ் தான், மிஸ்ஸஸ் ஜீசஸ். அங்க யார் இருந்தாரு? மிஸ்டர் ஜீசஸ். அப்ப பரதேசில தீர்க்கதரிசி போய் பார்த்தப்போ இந்த மாதிரி மரம் இருந்துச்சா? இப்ப நான் கேட்கிறேன், பரதேசில ப்ராஃபட் போய் பார்த்தப்ப ஜீவ விருட்சம் மாதிரி ஒரு பெரிய மரம் அங்க இருந்துச்சா? ஜீவ விருட்சம் அப்படி சொன்னாரா? இல்ல. எதை பார்த்தாரு பரலோகத்துக்கு தீர்க்கதரிசி போய்? he saw the theophany bodies of the saints. ஹalleluya. அவர் எதை போய் பார்த்தாரு? பரிசுத்தவான்களுடைய ஆவிக்குரிய சரீரத்தை பார்த்தாரு. அப்ப ஜீவ விருட்சம் என்னன்னு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? the theophany body of the bride of Christ. Jesus Christ is in that body. அந்த சரீரத்துல யார் இருக்கிறாரு? இயேசு தலையா இருக்கிறார். அந்த சரீரத்துக்கு ஹெட்டா இருக்கிறார், தலையா இருக்கிறார் ஜீசஸ். அப்ப ஜீசஸும் பிரைடும் சேர்ந்த அந்த பாடி, அதைத்தான் இப்ப நம்ம என்ன செய்யணும்? புசிக்கணும். அதை we should eat that. அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? புசிக்கணும். ஆகவே இப்ப தண்ணியாத்தையா புசிக்கணும்ன்றது வந்துச்சா? இப்ப எப்படி மணவாட்டி ஸ்பிரிச்சுவல் கேனிஃபால்ஸ் சொன்ன இன்னொரு வசனம் மேத்யூ சாப்டர் 24 மத்தேயு 24 இயேசு சொல்றாரு, பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து கூடும். where there is the body, where there is the carcass, there will be eagles gather. எங்கே பிணம் இருக்கிறதோ, எங்கே கறி இருக்கு, மனித எங்கே உடல் இருக்கிறதோ அங்கே கழுகுகள் சரி. இப்போ வானத்துல பாருங்க, வானத்துல சுத்து இன்னும் முருகம் என்னவா இருக்கு? எல்லாம் கழுகுகளா இருக்கு, பறக்குது. இல்ல கழுகா பறக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே என்ன அர்த்தம்? கீழே சரீரம், கீழே ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு போட்டுருக்காங்க, கீழே ஏதோ ஒரு மாம்சம் இருக்கு, அதை சாப்பிடுறதுக்கு தான் எல்லாம் வந்து வட்ட அடிக்குது. எல்லாம் அதை சுத்தி என்ன பண்ணுது? வட்ட அடிக்குது. பிணம் என்பது என்ன? வாட் இஸ் த பாடி, வாட் இஸ் த கர்கஸ்? ப்ராஃபட் சார் நெக்ஸ்ட் இதுதான் பிணம். இன்னைக்கு என்னது? இதுதான் வானத்துல பணம் வந்திருக்கு. இது பணமா? ஆமா பணம் தான். அது வார்த்தை ஆகிய பணம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பணத்தை தான் சாப்பிடணுமா? ஆமா பணத்தை தான் சாப்பிடணும். நம்மளாம் பணத்தை தான் சாப்பிடுறோம். நம்மளாம் எதை சாப்பிட்றோம்? மத்தியானம் போய் எல்லாரும் எதை சாப்பிட போறோம்? வீட்டுல போய் பாதி பேர் வீட்டுல மத்தியானம் போய் என்ன தான் இருக்குது? பணம் தான் இருக்கும் மதியானம்.
ஒன்று சிக்கனோ இல்லை மட்டனோ இல்லை மீனோ ஏதோ ஒன்று இருக்கும். மத்தியம் பாதி பேர் இருக்கு. பணத்தால நாங்கள் தின்ன சிக்கன் என்ன பணமா? சிக்கன் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். சிக்கனை வந்து அப்படியே கோழியை வாங்கி அப்படியே கடிச்சு தின்றீங்களா? உயிர்கோழியை யாரும் சாப்பிட முடியாது. அதை கொண்டு தான் வெட்டி தான் சாப்பிடணும். அதை வெட்டினோடனே அது என்ன ஆயிடுச்சு? அது குணமாயிடுச்சு. அது வெட்டினோடனே குணமாயிடுச்சு. அதனால குப்பை தொட்டியில செத்து போய் 4 நாள் கோழி எடுத்து வந்து இது பணம் சரி இதை கொண்டு வந்து குழம்பு வைக்க முடியுமா? இதை செய்ய முடியாது. அது பணம், அது அழுகி போயிடுச்சு. அப்ப நம்ம எப்படி சாப்பிடணும்? பணத்தையும் சாப்பிடக்கூடாது, அதுக்காக உயிர்கோழியும் உயிர் மீனையும் பிடிச்சி கடிச்சு தின்ன முடியாது. அப்ப என்னத்தை செய்யறது? அடித்து அப்பொழுதே சாப்பிட வேண்டும். அதுக்கு பேர் என்ன? தட்ஸ் கால்ட் தி ஃப்ரெஷ் மீட். அதுக்கு பேர் என்னன்னு பேரு? புது உணவு. ஃப்ரெஷ் மீட், புது உணவு. இப்போ இந்த சர்ச் ஏஜுக்குரிய மெசேஜ், நேற்று சர்ச் ஏஜுக்குரிய மெசேஜ் சாப்பிட்டா அது என்னது? அது பணம், ராட்டன் ஃபுட். அது என்ன? அது அழுகின பணம், ஸ்பாயில்டு ஃபுட், ராட்டன் ஃபுட். Rotten food we don't need the rotten food, we need the fresh food. Hallelujah. நமக்கு என்ன அழுகின பணம் தேவையில்லை. நமக்கு எது தேவை? நமக்கு ஃப்ரெஷ் ஃபுட் தேவை. லூத்தர் உபதேசம் அழுகி போயிடுச்சு, வெஸ்லி உபதேசம் அழுகி போயிடுச்சு, லவோடிசியா மெசேஜ் ஆல்சோ ராட்டன். லவோதிக்கா உபதேசம் கூட இப்ப என்ன ஆயிடுச்சு? இது அழுகி போயிடுச்சு. What is the fresh food today? இன்றைக்கு புதிய அந்த புதிய உணவு என்பது இன்றைக்கு என்னது? Today the headstrong message is the fresh food. Mighty angel bring the fresh food. Hallelujah. The 7 seals is the fresh food today. What is the carcass? Prophet said carcass என்ன? பிணம் என்பது என்ன? Eating the word, the body of the son of man. பிணம் என்பது மனுஷகுமாரனுடைய மாம்சம். பிணம் என்பது மாம்சம். That's you are eating today. அதைத்தான் நீங்க இப்பொழுது இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அருமையான சகோதரர்களே, நம்மெல்லாம் இயற்கையில கேனிபால்ஸ் கிடையாது. நம்மெல்லாம் இயற்கையில் நம்ம எல்லாரும் காட்டு மிராண்டிகள் அல்ல. பட் இன் ஒன் வே ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் கரெக்ட். ஒரு விதத்தில் ஆவியில் இது சரிதான். நம்மெல்லாம் ஆவியில கானிபால்ஸ். ஏன்னா கானிபால்ஸ்னா என்னன்னா சொந்த இனத்தையே சாப்பிடுவது. நம்முடைய சொந்த இனம் யாரு? நம்ம சிக்கன் சாப்பிட்றோம். சிக்கன் சொந்தம் என்ன இல்லை. கோழி சொந்தமா? நமக்கு இல்லை. மட்டன் சொந்தமா? மீன் சொந்தமா? இல்லை. இது நம்முடைய சொந்த இனம் இல்லை. அப்ப நம்ம சொந்த இனம் யாரு? நம்ம சொந்தக்காரங்களாம் பிடிச்சி அடிச்சுக்கிறதா? வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா அவங்களை பிடிச்சி கொண்டு இல்லை சாப்பிட்றதா? இல்லை. நம்முடைய சொந்த இனம் யாரு? தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். எந்த மிருகங்களையும் அவர் சாயல சிருஷ்டிக்கல. அவர் சாயல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே நபர் யாரு? மனிதன். அப்ப மனிதருக்கு சொந்தக்காரர் யாரு? தேவனே. ஃபர்ஸ்ட் கின் யாரு? Who is the first kin to the man? God alone. God himself is the first king, the first kinsman to man. மனிதனுக்கு முதல் இனம் யாரு? முதல் இனத்தான் யாரு? முதல் சொந்தக்காரர். Who is the first cousin to man? மனிதனுக்கு முதல் சொந்தக்காரன் யாரு? God. தேவன் தான். அவர் சொந்தக்காரங்க, இவரே சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அது சந்திர சந்தோஷப்படணும், நல்லதுதான். ஆனா அதை விட இதுல சந்தோஷப்படுங்க. தேவனே நமக்கு சொந்தக்காரர். முதல் சொந்தக்காரர் யாரு? தேவன். அப்புறம் தான் மற்றவங்க. அதெல்லாம் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்லதுதான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட் யாரு? கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆக நான் நசைக்கப்படுவதில்லை. தாவீது. ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கின் டு அஸ். நமக்கு முதல் சொந்தக்காரர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு தேவன் தான் நம்முடைய முதல் சொந்தக்காரர். அவர் அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதனால நம்மை அவர் சாயலாக படிச்சிருக்காரு. அதனால தான் நம்மளை அடுத்த அவர் சாயலாக படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட், who is the next king to then God? Who is the next king then God? தேவனை அடுத்து நமக்கு நெருங்கிய இனத்தான் யார்? நெருங்கிய உறவினர் யார் நமக்கு? எனக்கு தேவன் தான் உணவு நெருக்கமான உறவுக்காரு. உங்களுக்கு தேவன் தான் ரொம்ப நெருக்கமான உறவுக்காரு. ஏன்னா அவர் சாயலை பிடிச்சிக்கோ. அடுத்து தேவனுக்கு அடுத்தது எனக்கு யார் ரொம்ப நெருக்கமா இருக்க முடியும்? உங்களுக்கு தேவனைக்கு அடுத்து யார் நெருக்கமா? உங்களை போலவே இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய சரீரமே. நம்மள மாதிரியே இருக்க நம்முடைய தியாஃபனி பாடி தான் நம்முடைய நெக்ஸ்ட் கிங். ஃபர்ஸ்ட் கிங் காட், நெக்ஸ்ட் கிங் இஸ் அவர் தியாஃபனி பாடி. அடுத்த உறவு யார்? நம்முடைய தியாஃபனி பாடி. அப்ப நம்ம if we are the spiritually cannibals, we should eat God and we should eat our theophany body. நம்ம ஆவிக்குரிய காணிபால்களாக, காட்டு மிராண்டிகளாக இருந்தால் தேவனே புசிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை நாம் புசிக்க வேண்டும். நம்முடைய இனத்தையே நாம் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். நம்முடைய சொந்த இனத்தையே, நம்முடைய சொந்த உறவினரையே நாம் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும்.
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசுவின் சரீரம் என்பது என்ன? ராப்போஜன் அடையாளமா இருக்கு. அப்பரசம் அது வார்த்தையும் வெளிப்பாடும், அது ஆவியும் மாம்சமுமா இருக்கு. அப்ப சரீரமும் ரத்தம், அப்பம் சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் ஆவியும் மாம்சமும். ஆகவே இப்படியாக இன்றைக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தை, இந்த வேகத்தில் வந்திருக்கிற வார்த்தை இயேசுடைய சொந்த சரீரமா இருக்குது. இயேசு மனவாட்டிக்குள்ள இறங்கி வந்திருக்காரு. அப்ப இயேசுவை புசிக்கணும்னா மனவாட்டி சரத்தை சேர்த்து தான் நீங்க புசிச்சாங்க. மனவாட்டி சரத்தை புசிக்கணும்னா இயேசுவையும் சேர்த்து தான் என்ன செய்யணும்? புசிக்கணும். ஒரு நாள் நம்முடைய தியோஃபனி பாடி நமக்குள்ள இறங்கணும். வந்திருக்கிற தியோஃபனி பாடி ஒரு நாள் மனவாட்டிக்குள்ள இறங்கணும். அப்படி இறங்கும் போது அவன் தியோஃபனி பாடியவே புசிச்சான். பிரைட் ஒன் டே பிரைட் வில் ஈட் ஹர் தியோஃபனி பாடி. இன்சைட் தட் ஜீசஸ் இஸ். அதுக்குள்ள she should eat her kinsman. அவளுடைய சொந்த இனத்தாரையே அவள் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். இனத்தான் மீட்பருக்கு 2-3 பாயிண்ட் இருக்குது. இனத்தான் மீட்பரா ஒருத்தர் ஆகுனா 2-3 பாயிண்ட் இருக்குது. அந்த 2-3 பாயிண்ட் என்னது? முதலாவது, அவர் மாம்ச இச்சையில் என்ன செய்யக்கூடாது? பறந்துருக்க கூடாது. ஒன்று இனத்தான் மீட்பர். அடுத்தது என்ன செய்யக்கூடாது? தகப்பன் தாய் அவருக்கு இருக்கக்கூடாது. மாம்ச இச்சையில பிறந்தது கூட தகப்பன் தாய். இந்த 2 பாயிண்ட் ஒருத்தருக்கு தான் பிறந்தது உலகத்திலே. அவர் யாரு? தேவன், மெல்கிசேதேக். இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு தான் மாம்ச இச்சையில பிறக்கல. அவருக்கு தகப்பன் இல்ல, தாய் இல்லை. யார் என் தாய், யார் என் சகோதரர் அப்படின்னு. இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியம். இனத்தான் வேற எந்த மனுஷனும் பொருந்தாது. இதை விட்டோம்னா இந்த 2 பாயிண்ட் இன்னொரு ஆளுக்கு பொருந்தது, இன்னொரு நபருக்கு தியோஃபனி பாடிக்கு பொருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இது 2 அடுத்து பொருந்துற அடுத்த நபர் யாரு? தியோஃபனி பாடி. உங்களை மாதிரியே உங்க தியோஃபனி பாடி. அது என்ன மாம்ச இச்சையில உண்டானுச்சு? இல்ல. அதுக்கு யார்? தகப்பன் தாய். உங்களையும் உங்க தியோஃபனி பாடி பக்கத்துல நிற்பாருன்னா அண்ணன் தம்பி மாதிரியே இருக்கும். அதே முகம், அதே முடி, அதே உடம்பு, அதே இது எல்லாம் 2 பேரும் என்ன ஒரே ட்வின்ஸா, அண்ணன் தம்பியா 2 பேரும் அப்படின்னுவாங்க. அப்ப உங்களை கேட்டா அப்ப உங்களுக்கு நீங்க எதுல பிறந்தீங்க பிரதர்? நீங்க மாம்ச இச்சையில பிறந்தீங்க. அப்புறம் நீங்க கூட என்ன செய்றீங்க? ஆமா, நான் மாம்ச இச்சையில தான் பிறந்தேன். உங்களை மாதிரி தியோஃபனிட்ட கேளுங்க, நீங்க மாம்ச இச்சையில தான் பிறந்தீங்க. நான் மாம்ச இச்சையில பிறக்கல. உங்களுக்கு தகப்பன் தாய் இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, பேர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அப்பா என்னுடைய அப்பா பேர் இது, என்னுடைய அம்மா பேர். உங்க தியோஃபனி பாடியை கேளுங்க, உங்களுக்கு அப்பா இருக்காரு, அம்மா. எனக்கு அப்பாவும் இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை, தேவனே என்று சொல்லுங்க. அவன் தியோஃபனி பாடியை புசிக்கணும். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்கணும். Today bride is the son of man standing in the earth. ஆமென். இன்னைக்கு பூமியில் நின்று கொண்டிருக்கிற மனுஷகுமாரன் யார்? இன்றைக்கு மனவாட்டியே. மனவாட்டி நான் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எங்கன்னு கேட்காதீங்க. இயேசு கிறிஸ்து சேர்த்து தான் சொல்றேன். மனவாட்டி சேர்த்துல வந்திருக்கிறவரே யார் தான்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து சொன்னாவே கூடயே மனவாட்டி வருவான். மனவாட்டியை சொன்னாவே கூட யார் இருக்கிறாரு? இயேசுவையும் மனவாட்டியும் பிரிக்க முடியாது. ஏன்னா ப்ராஃபட் சொல்லிட்டாரு, வானத்துல ஒரு டைம்ல நட்சத்திரம் இருந்துச்சு, ஒரு டைம்ல சூரியன் இருந்துச்சு, ஒரு டைம்ல சந்திரன் இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னா கலந்துருன்றார். சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம், நட்சத்திர வெளிச்சம் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு கட்டம் வரும். அது மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. எல்லாமே ஒரே ஒளியா மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம இயற்கையில கேனிபால்ஸ் கிடையாது. ஜோசபஸ் சொன்னது தவறு. கிறிஸ்தவர்கள் இயற்கையான மாம்சத்தின்படி கேனிபால்கள் அல்ல, காட்டு மிராண்டிகள் அல்ல, அவர்கள் இரத்த காட்டேரிகளும் அவர்கள் அல்ல, மனித கறி தின்கிறவர்கள். உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள், அறிவை கற்றுக் கொடுத்தவர்கள், கல்வி அறிவு புகட்டினவர்கள், ஆஸ்பத்திரி கட்டினவர்கள், மிடுக்கான மனிதன் நல்ல உடைகளை அணியக்கூடிய அளவுக்கு நாகரிகமாக நடக்க கற்றுக் கொடுத்தவர்கள். ஆனால் ஜோசபஸ் தவறு. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே கிறிஸ்தவர்கள் காணிபால்கள் தான். ஏனென்றால் தங்கள் சொந்த இனத்தையே சாப்பிடுவார்கள். நம்முடைய சொந்த இனமாகி இயேசுவையே சாப்பிட்டு விட்டோம். நம்முடைய தியோஃபனி சரீரத்தை நாம் சாப்பிட தேவன் கிருபை தந்திருக்கிறார். அப்பதான் நம்ம என்ன ஆக முடியும்? எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்ப ரசம் சாப்பிட்டா சரீரம் என்ன ஆகுமா? சுகமடையும். வந்திருக்கிற மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை சாப்பிட்டா சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும். செய்தியை புசியுங்கள். செய்தியை புசிக்கும் போது நீங்கள் மனுஷகுமாரனை புசித்து விடுவீர்கள். Eat the message. Drink the revelation. When you eat the message and eat the drink the revelation, you will automatically eat the body of the Son of Man and you will get rapture. Hallelujah. கர்த்தர் மேசே. கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு அவரே புசிக்கக்கூடிய அளவு உங்களுக்கு கிருபை தந்ததற்காக கர்த்தரை நம்ம அறியாமலே நாம் அவரை புசித்துக் கொண்டு வருகிறோம்.
மனுஷகுமாரனுடைய மாம்சம் என்பது அதுதான் வார்த்தை, வெளிப்பட்ட செய்தி. நீங்கள் அதை தான் இப்பொழுது புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். நாம் அறியாமலே நாம் மனுஷகுமாரன் மாம்சத்தை நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு அறியாமலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. We unknowingly the things are happening. We are eating the body of the Son of Man and drink the blood of Son of Man. Unawares, unknowingly. Praise to God. Hallelujah. Praise to God. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you to God for He gave this grace to us this much. இந்த அளவு கிருபை அவர் நமக்கு தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவனை துதிப்போம். Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. Praise God. Glory. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Praise God. அன்பு கூர்ந்த ஆத்மநாயகா தேவனுடைய வார்த்தையா, அன்பு கூர்ந்த ஆத்மநாயகா தேவனுடைய ரத்தம் சிந்திய இயேசு நாயகம் பணிகிறேன் பாதமே, ரத்தம் சிந்திய இயேசு நாயகம் பணிகிறேன் பாதமே. அவருடைய மாம்சத்தை நமக்கு கொடுத்து அவர் ரத்தத்தை புசிக்க கொடுத்தார். சபை காலத்தில் இருக்கிறவர்கள் மரிக்கிறார்கள், ஆனால் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்ட மக்கள் உண்டு. அவர்கள் மனுஷகுமாரனுடைய சொந்த மாம்சத்தை புசிக்கிறவர்கள். ஏன் சபை காலத்திலே அடையாளமான மாம்சத்தை புசித்தார்கள், அடையாளமானதை புசித்தார்கள். இப்பொழுது உண்மையான அவருடைய சரீரம் இறங்கி வந்திருக்கிறது. Today the body of Christ descended from heaven. கிறிஸ்துவின் சொந்த சரீரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. The bride should eat the body of Jesus Christ. மணவாட்டி அவருடைய சரீரத்தை புசிக்க வேண்டும். அவர் சாகாமல் இருக்க, because she should get the immortal life. அழியாத அந்த ஜீவனை அவள் பெறுவதற்கு she should eat the body of and the blood of Jesus. Glory, hallelujah. மனுஷகுமாரன் மாம்சம் போல் பரலோகத்திலிருந்து வந்து கிறிஸ்துவின் சரீரம் வந்திருக்கு. The body of Christ came down. What is the body of Christ? Bride is the body of Jesus Christ. Hallelujah. Jesus is the life in that. இயேசுதான் அதில் இருக்க கிறிஸ்துதான். கிறிஸ்துவின் சரீரம் என்பது என்ன? மணவாட்டி அவருடைய சரீரமாக இருக்கிறார். Hallelujah. Glory. ஆகவே தேவன் சொந்த இனத்தையே நாம் புசிப்பதற்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அவரை தியாபனி சரீரத்தை புசிக்க தேவன் கிருபை செய்கிறார். அப்படி சாப்பிடுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். They will be raptured. Hallelujah. Praise God. கர்த்தருக்கு ஆண்டவரே இந்த கிருபை செய்ததற்காக நன்றி. இதை அடைய நாங்கள் தகுதி இல்லை, எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இது கிரியையினால அல்ல. This is not by works, Lord. This is by only by faith.
இது விசுவாசத்தினாலே. It is only by grace. இது கிருபையினால் மட்டுமே. அளவில்லாத கிருபை. The unmeasurable grace to the bride of Christ. The unlimited grace to the bride of Christ. Glory, glory ஆண்டவரே, glory. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். அதை புசிக்க நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. மனவாட்டி இவ்வளவு நாளாக அறியாமலே அவள் புசித்துக் கொண்டிருக்கிறாள். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை. என்ன தேவனுடைய கிருபை. என்ன what a great feast placed before her. அவளுக்கு முன்பாக வைக்கப்பட்ட இவ்வளவு பெரிய விருந்து. She is eating the great feast. அவள் பெரிய விருந்தை சாப்பிடுகிறாள். The body of her bridegroom. She should eat her bridegroom. அவளுடைய மணவாளனை அவள் சாப்பிட வேண்டும். மணவாளனை சாப்பிடணும். இனத்தான் மீட்பரை சாப்பிடணும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவளுக்கு அழியாத வாழ்க்கை கிடைக்கும். இல்லைன்னா அழிந்து விடுவார். ஆகவே அழியாத வாழ்க்கை கிடைக்கும். இன்னும் அதிகமாக உங்களுக்கு தாராண்டவரே. வெளிப்பாடுகளை செய்தியிலிருந்து அதிகமாக தாரும். செய்தியை நேசிக்கிற மக்களை ஆசீர்வதி ஆண்டவரே. செய்தியை விரும்புகிற மக்களை ஆசீர்வதியும். செய்தியை தொடர்ந்து படிக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். அதனால் அவர்களுக்கு எவ்வளவு இன்பம் உண்டாகிறது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அதை படிக்கும் போது அவர் கண்களில் வேண்டிய வெளிப்பாடுகளை நீர் கொட்டுவீராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை படித்து அவர்களும் அதை புரிந்து கொண்டு சபைக்கும் அதை எடுத்துரைத்து மனவாட்டிக்கு அதை எடுத்துரைத்து எல்லாரும் அந்த சந்தோஷத்திலே மகிழத்தக்கதாக உதவி செய்வார்கள். பிரைஸ் காட். உமக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் எங்களுக்கு நிறைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். உம்மை மகிமைப்படுத்தும். உம்முடைய மாம்சத்தை புசிக்க கொடுத்த அந்த கிருபை இதனால் விளக்கினதுக்காக வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்தார்கள். இப்பொழுது நாங்கள் இவ்வளவு நேரம் உம்முடைய மாம்சத்தை புசித்துக் கொண்டிருந்ததை எல்லாரும் உணர்ந்து மகிழ்ச்சியோடு செல்வதை செய்யலாம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவோம். ஜெபித்த இந்த விண்ணப்பங்களுக்காக பிரேயர் ரிக்வெஸ்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சகோதரி பிருந்தாவுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணி அந்த மகள் துன்பத்தில் இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். நல்லவேளை கர்த்தர் அந்த மகள் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் காத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. அந்த ஃப்ராக்சரான அந்த கையை சுகப்படுத்த ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சுகப்படுத்து. குற்றங்குறைகள் தவறுகள் தான் மன்னித்து காத்து சுகப்படுத்து. அதுபோல் இன்னும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சுகந்த உதவி செய்யும். வியாதியாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உண்மையான சத்தியத்திலிருந்து விலகினவர்களுக்காக வழி விலகினவர்களுக்காக கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆபத்தான சூழ்நிலை அவர்களுக்கு நீ உதவி செய்யும். ஒரு காலத்தில் உண்மையான சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே. ஒருவேளை சூழ்நிலையினாலும் உலகத்தினாலும் சத்ருவினாலும் வழி விலகி சென்றிருக்கலாம். தீர்க்கதரிசி சொல்கிறார், ஐயோ அந்த மணவாட்டி அணிவகுப்புல அந்த பிரைடல் பிரிவியூல தீர்க்கதரிசி பார்த்து நீங்கள் தவறாக போகிறீர்கள், வழிக்கு சரி திரும்புங்கள் திரும்புங்கள் என்று சொல்கிறார். தவறான பாதையில் இருக்கிறவர்கள் திரும்பி நல்ல பாதைக்கு வர நீ உதவி செய்ய எங்களை நீ தொடர்ந்து வழி நடத்தும். இந்த விசுவாசிகள் எல்லாரும் என்னை காத்து எங்களை வழி நடத்த முடிச்சு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென்.